பேச்சும் வார்த்தையும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். நம்மோடு உரையாடும்படியாக பாஸ்டர் ஜான் சங்கர் அவர்கள் ஆலங்குளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஐஆர்எம் சபையினுடைய ஸ்தாபகர், பாஸ்டர், நம்முடைய ஏபிசிடி இறையியல் வாரியத்தினுடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாகவும் அவர்கள் உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய சாட்சியும் ஊழியமும் ஒரு கூட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால அவர்களோடு கூட இந்த நாளிலே உரையாடுவது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பாஸ்டர், உங்களை ஆண்டவருடைய நாமத்தில் வரவேற்கிறோம். நன்றிங்க. பிரைஸ் எல்லாம் நீங்கள் வந்ததற்கு நன்றி. உங்களுடைய பேரே சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலேருந்து வந்தவங்கன்னு. நிச்சயமா. அதனால நீங்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய பெயர் சூரிய சங்கரவேலன், அப்படி தான் எனக்கு பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது அதை சங்கர் அப்படின்னு மாற்றினாங்க. இப்போ நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக ஜான் சங்கர் அப்படின்னு சொல்லி நான் பேரை மாற்ற செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சிறு வயசை எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு ஏழை பெற்றோருக்கு தான் நான் ஒரு பிள்ளையாக பிறந்தேன். எங்கள் அப்பாவுடைய அப்பா, அதாவது என்னுடைய தாத்தா, அவர் பனை ஏறுகிற தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த பனை ஏறுகிற தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்க அவருக்கு சில நேரத்தில் இந்த செய்வனை வைப்பது, எடுப்பது, மந்திரம் செய்வது, இந்த மாதிரி சில விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சாபம். அந்த சாபத்தினுடைய அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், இளம் வயசில் எல்லோரும் விதவையாகவே இருப்பாங்க. நிறைய ஆண்கள் எங்கள் குடும்பத்தில் மரிச்சிருவாங்க. எங்கள் அப்பா கூட குறைஞ்ச வயசில் மரித்து போனாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவனும் மரித்து போயிருந்தான். நானும் ஒரு 18 வயசில் நான் இறந்துருவேன், அதாவது அதுவும் தண்ணியில் தான் நான் இறப்பேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜாதகத்தில் ஒருத்தர் கணிச்சு எழுதியிருந்தார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால், 18 வயசுக்கு முன்னாடியே நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் மரிக்காமல் கடவுளை என்னை பாதுகாத்து கொண்டா. நான் சின்ன வயசில் நல்லா படிப்பேன். படிப்பது எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு காரியம். ஆனால் எங்கள் அப்பா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. கஷ்டத்தின் மத்தியில் போனதால் எங்கள் அப்பா எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன டீ கடை, அதோடு கூட சேர்ந்து ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தார். அதனால் என்னை ஊர் நீங்கள் வளர்ந்த ஊர் என்னுடைய தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் பக்கத்தில் காலத்திமடம் அப்படின்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு டீ கடையும் ஹோட்டல் கடை வச்சு நடத்திட்டு இருக்கும்போது, இந்த ஹோட்டல் கடை நடத்துவதற்கு அடுத்து நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை படிக்க விடாமல் அந்த ஹோட்டல் கடையிலே சின்ன வயசில் வேலைக்கு பழக்க வச்சார். அப்போ சின்ன வயசில் நிறைய தொழில் அந்த வயசில் நான் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பா, நான் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அப்பா திடீரென்று இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன பின்பதாக குடும்பத்தினுடைய வறுமநிலை காரணமாக தொடர்ந்து அந்த ஹோட்டலை ஒரு 3 வருஷம் நானே தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தேன். அப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? அப்போ எனக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும். ஞாபகம். எந்த கிளாஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க? 9th வரை போனேங்கய்யா. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப் போட்டேன், படிக்கலை. படிக்காமல் இருக்கிற நேரத்தில் என் கூட படித்தவங்களாம் அந்த ஸ்கூலில் அப்படியே சைக்கிளில் வருவாங்க, ஸ்கூல் யூனிஃபார்மில். அதை பார்க்கும்போது எனக்கு அழுகையாக இருக்கணும். அப்படியே படிக்கணும், நானும் போய் படித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட மறுபடியும் சொன்னேன். எங்கள் அம்மா மறுபடியும் என்னை கஷ்டப்பட்டு படி அப்படின்னு சொல்லி அந்த வேலையை நிறுத்திட்டு படிக்கிறதுக்கு நான் உள்ளே போனேன். ஆனால் அந்த படிக்கிற ஸ்டேஜில் எனக்கு படிப்பு வரல. மாறாக என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த வாலி வயதுக்கான அந்த சூழ்நிலைக்கு இருந்தனால பாவ எண்ணங்கள், சிந்தனைகள், பெண்கள் மேலே சில விஷயங்கள், ஆசைகள், இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபாடாக இருக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் படிப்பு வராதனால ஸ்போர்ட்ஸில் எனக்கு நல்ல ஆர்வம் வந்துச்சு. விளையாட்டுத்துறையில் நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வைராக்கியம். காலையில் 5 மணிக்கு எங்கள் ஊர் கால்வா அந்த கரையில் 5 கிலோமீட்டர் தினமும் ஓடுவேன் காலையில் 5 மணிக்கு காலையில். அதுமாரி சாயங்காலம் ஸ்கூலுக்கு போனேன்னு அந்த கிரவுண்டில், ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு 30 ரவுண்டு ஓடுவேன். இப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணேன். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் மதுரை எம்ஜிஆர் ஸ்டேடியத்தில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாடு அளவில் 2வது பரிசு நான் வாங்கினேன். மதுரை கலெக்டர் எனக்கு மெடல்லாம் கொடுத்தாரு. குட். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். இப்படி நான் அந்த ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருந்தனால எங்கள் கிராமத்தில் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு இயக்கம், அவங்க எங்கள் கிராமத்தில் சிலருக்கு உடற்பயிற்சி, கராத்தே பயிற்சி இப்படிலாம் சொல்லிக் கொடுக்க ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருந்தனால அவங்க கூட இணைய ஆரம்பித்தேன். தினமும் அவங்க கூட போய் உடற்பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். நிறைய பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. பயிற்சி கற்றுக் கொடுத்ததோடு அல்லாமல் அதுக்கப்புறம் எங்களை உட்கார வச்சு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அந்த கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக எப்படி செயல்படுவது என்பதை குறித்து சில காரியங்களாம் கற்றுக் கொடுத்தாங்க.
அதன் ஊடாக நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவங்க எங்கள் கிராமத்தில் வந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு வருவாங்க. வேனில் வந்து கைப்பறிதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வேனில் அவங்க கைப்பறிதை கொடுத்துட்டு இருக்கும்போது வேனுக சுற்றி நாங்கள் மாட்டு சாணத்தை எடுத்து அந்த வேனில் ஃபுல்லாக எரிஞ்சு உள்ளெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டுருவோம். அப்படியே பின்னாடி அவங்க பின்னாடி போய் இந்த புதிய ஏற்பாடு கொடுப்பாங்க. அந்த புதிய ஏற்பாடு வாங்கி படிக்கிற மாதிரி கேட்டு வாங்கி அவங்க பின்னாடியே ஒன்று ஒன்றா கிழிச்சு போட்டுகிட்டே போவோம். இப்படி சின்ன வயசில் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்டீபன் ஜெஸ்ராஜ் அப்படின்னு எங்கள் கிராமத்தில் அவங்க சொந்தமாக ஸ்கூல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஸ்போர்ட்ஸில் நல்ல பிளேயராக இருந்தார். அப்போ அவருக்கு எனக்கு நல்ல நட்பு ஏற்படுது. அந்த நட்பின் அடிப்படையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 பேருமே இணைஞ்சு காலையில் ரன்னிங் போவோம், ஃபுட்பால் விளாடுவோம். அவருக்கு எனக்கும் இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்னால என்ன பண்ணேன், அவர் கூடயே நைட்டு தங்க ஆரம்பித்தேன். அவர் எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன சிஎஸ்சி சர்ச்சு, அவங்க வீடு பக்கத்தில் இருக்கனால அவர் அங்கே தான் படுப்பார். அவருக்கு துணைக்கு நாங்கள் போய் படுக்க போனேன். படுக்க போகும்போது அவர் டெய்லி பைபிள் படித்து ஜெபம் பண்ணிவிட்டு தூங்குவார். அவர் தூங்கின பிறகு இந்த பைபிள் அப்படி என்ன போட்டிருக்கு டெய்லி படிக்கிறாருன்னு சொல்லி அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு பைபிளை எடுத்து நான் தினமும் வாசிப்பேன். அவர் தூங்கின பிறகு வாசிப்பேன். இப்படி பல மாதம் நான் வாசிக்க எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. இந்த பைபிளை ஒரு முறை நான் ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு ஆர்வமாக இருந்தால் அந்த ஸ்கூலில் இந்த ஸ்கெட்சில் அந்த பச்சை கலர் ஸ்கெட்ச் இருக்கும், அதை மட்டும் எடுத்து இப்படி கோடு போட்டு வச்சுக்கிடுவேன். இப்படியே இந்த பைபிள் படிக்க ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சில் காலையில் 5 மணிக்கு எழும்பி ஒரு பாட்டு போட ஆரம்பிப்பேன். அந்த டேப் ரெக்கார்டருக்கும் எடுத்து பாட்டு போட ஆரம்பிப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மோகன் சிலாசருடைய மேகசின்ஸ்லாம் வரும். அதை எடுத்து மைக்கு பிடிச்சி பிரியமானவர்களே அப்படின்னு அதை வாசிக்க ஆரம்பித்தேன். இப்படி வாசிக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் தெருவில் இருக்கிற மக்கள்லாம் இன்னார் மகன் என்ன அழகாக பிரசங்கம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த மோகன் லாசரஸோடைய ட்ராக்டை நீங்கள் வாசிப்பீங்க காலையில், விடிய காலையில். அப்போ அதை சொன்ன உடனே அது எனக்கு ரொம்ப பெருமையாக தெரிஞ்சுது. உடனே அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி சண்டே சாயங்காலம் சில வயசான பாட்டி மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அதை பிரசங்கம் மாதிரி பண்ணி பழக ஆரம்பித்தேன். அது உங்கள் வீட்டில் அதை ஒன்றும் எதிர்க்கலை? யாருமே எதிர்க்கலை. எங்கள் அம்மாவுக்கு வந்து பையன் நல்வழிக்கு போனால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ உங்கள் தாத்தா வந்து அப்போ இருந்தாங்களா இப்போ இது நடக்கும்போது? இல்லை, அவங்களாம் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. உங்கள் அப்பா எத்தனை வயசில் இறந்தாங்க? எங்கள் அப்பாவுக்கு ஒரு 46 வயசு இருக்கும்போது இறந்தாங்க. அவங்களுக்கு என்ன, எப்படி இறந்தாங்க? அவங்க டிபி அட்டாக்ல இறந்தாங்க. இப்போ உங்கள் அண்ணன் எப்படி இறந்தார்? அவங்க இறந்தது வந்து அந்த நாட்களில் இந்த சீதபேதின்னு ஒரு நோய் வந்துச்சு, அதில் தாக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. எத்தனை வயசு அப்போ? சின்ன குழந்தையா இருக்கும்போது. உங்கள் கூட பிறந்தவங்க வேறு யாரும் கிடையாது, நான் ஒரே பையன்தான். சரி. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பைபிளெல்லாம் படித்து அந்த மக்களுக்கு அப்படிலாம் காரியங்களை சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அந்த உபதேசர் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி சர்ச்சை பெருக்கி பாயெல்லாம் போட்டு டேபிளில் கிளாத்லாம் எடுத்து சிலுவெல்லாம் வச்சு அப்படியே இந்த சர்ச்சை டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தேன். இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பக்கம் சர்ச்சில் நல்லா ஆர்வமாக இருப்பேன். அது ஒரு சிஎஸ்ஐ சபை. ஆனால் இன்னொரு பக்கத்தில் போனீங்கன்னா வெளியே போய் பீடியெல்லாம் அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், தவறான காரியங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். அப்போது எங்கள் கிராமத்து பக்கத்தில் ராம்நகர் அப்படின்னு ஒரு கிராமம், அங்கே இம்மானுவேல் சிவராஜ் அப்படின்னு ஒரு பாஸ்டர், ஒரு பெண்டிகாஸ்ட் பாஸ்டர். அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் தம்பி சர்ச்சுக்கு வரலாமலான்னு கூப்பிடுவார். அவரை கண்டாலே எனக்கு பிடிக்காம ஓடி போயிடுவேன். ஆனால் சில நேரத்தில் அவர் என்னை மீறியே என்னை வந்து கட்டாயப்படுத்தி கூப்பிடுவார். இப்படி கூப்பிட ஆரம்பிச்சு அவங்க சர்ச்சுக்கு ஒரு நாள் போய் அட்டன் பண்ணேன். அப்போது ஒரு 3 நாள் உபவாச ஜபத்தில் அவங்க சர்ச்சிலே நான் தங்க ஆரம்பித்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உபவாசம், ஆனால் என்னை பொறுத்தவரை அது 3 நாள் என்னை பட்டினி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் அப்படி ஜபத்தில் இருக்கும்போது ஒரு கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் அந்த மக்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு ஜெபம் பண்ணார். பண்ணும்போது நீ நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறத நான் பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். ஆனால் எனக்கு அந்த ஏஜில் அது எனக்கு சரியாக புரிஞ்சுக்கிட முடியல. எத்தனை வயசு அப்போ? அப்போ எனக்கு ஒரு 16 வயசு 17 வயசு இருக்கும். அப்போது நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க? ஆமாம். அப்போ நான் 10th இப்போ படித்து முடித்தேன் அந்த லீவில் தான். எனக்கு கேப் போட்டு தான் படித்தேன். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் சொன்ன தீர்க்க தரிசனம்லாம் பார்க்கும்போது அது எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் அதுக்கு பின்னால் ஆண்டவர் அப்படி தான் ஊழியத்தில் பயன்படுத்தினார். அதுக்கப்புறமா எனக்கு என்னை அறியாமல் 10th நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகும்போது பிட்டு பேப்பர் கொண்டு போய் சட்டை காலர் அங்கங்கெல்லாம் கொண்டு போவேன். கிறிஸ்தவ ஸ்கூல், நான் பக்கத்தில் நல்லூர் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூலில் கிறிஸ்தவ ஸ்கூலு என் மனசில் சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். இந்த நான் கொண்டு போகிறதெல்லாம் வரணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அது இந்த சின்ன ஜபத்தை கடவுள் கேட்டார்தில்ல, உண்மையிலே போகிறதெல்லாம் வந்துச்சு. அப்படி தலையை சொரியமாக எடுத்து எழுதினேன். அப்போது 10th வகுப்பு அந்த பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு எழுதும்போது தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் முடித்து சயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடித்து கடைசி ஒரு 15 நிமிஷம் இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு யோசித்தேன், நான் பெற்ற இன்பத்தை என் நண்பனும் பெறணும் அப்படின்னு சொல்லி
நான் வச்சுருந்த அந்த பிட்டு பேப்பர் எடுத்து ஒரு பேனா மூடியில் அப்படி சொருகி குறி பார்த்து அவருக்கு நேரம் எரிஞ்சேன். எரியும் போது அவருடைய டெஸ்க்கு பட்டு சார் அந்த பரீட்சை கால அந்த சாருடைய காலில் போய் விழுந்துருச்சு. அதனால் அவர் கவனிக்கலை. அவர் மறுபடியும் எழும்பி இப்படி நடக்கும்போது அது ஷூ கால் பட்டு என்னுடைய பக்கத்தில் வந்து விழுந்துச்சு. அப்போ அவர் எதிர்த்தால உட்காந்துருக்கிறாரு. தம்பி உங்கள் மூடி கீழே கிடக்கு எடுத்துக்கிடுங்கன்னாரு. அப்போ நான் அப்படி சுற்றி வந்து எடுத்திருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் அப்படி படுத்துக்கிட்டே குனிஞ்சு எடுக்கும்போது அந்த மூடியில் இருக்கிற பேப்பர் கீழே விழுந்துருச்சு. தம்பி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு வந்து பார்த்தாரு. பார்த்து அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா உள்ளே நீளமாக இருக்குது. அப்படி பார்க்குறாரு. என்னுடைய ஆன்சர் பேப்பரை அதையும் பார்த்தா இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. உடனே 2 அடி அடித்து என் பேப்பர்லாம் கழித்து வெளியே போட்டுட்டு எனக்கு புதுசாக பேப்பர் கொடுத்தாரு. கடைசி 10 நிமிஷம் தான் எனக்கு இருக்குது. தலையை சொரிஞ்சு யோசிச்சு எழுதி பார்த்தா 23 மார்க்குக்கு 1 வேர்டு மட்டும் எழுதி முடித்தேன். நான் ஃபெயில் ஆகிருவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ மனசில் நிம்மதி இல்லை. அம்மாவை ஏமாற்றிட்டோம், குடும்பத்தை ஏமாற்றிட்டோம், இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசு ஒரு குற்ற உணர்வில் இப்போ இந்த கிறிஸ்டின் சம்மந்தம் பாஸ்டர் இப்படிலாம் யோசிக்கும்போது என்ன ஒன்று இந்த வழியில் போகையா இல்லை எங்கேயாவது போய் செத்து போயிடலாமா அப்படிங்கிற மனசுலாம் எனக்கு அப்படி வாதிக்க ஆரம்பிச்சிது. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட நிலவரங்கள் சொல்லும்போது அந்த பாஸ்டர் வேணால் பைபிள் காலேஜ் போய் படிக்க போயேன் அப்படின்னு எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். அப்போ நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது எங்கள் அம்மாவுக்கு பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் ஐடிஐ படிக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு தான் நான் பைபிள் காலேஜ் படிக்க போனேன். போய் படிக்க போனேன். ஜிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லி தென்காசியில் பைபிள் காலேஜ் இருந்துச்சு. அதில் 2 வருஷம் படித்தேன். படித்து அதுக்கப்புறம் நான் கடவுளுடைய ஊழியத்துக்குள்ளே வந்தேன். என்ன கோர்ஸ் படிச்சிங்க? அதில் டிப்ளமோ இன் தியாலஜி அப்படின்னு சொல்லி கோர்ஸ் படித்தேன். இப்போ அந்த பாஸ்டர் தான் உங்களை அனுப்பி வச்சார். அந்த பாஸ்டர் இமானுவேல் சிவராஜ். ஓ, அவர் எந்த ஸ்தாபனம்? அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சு தான். சரி. ஆமாம். இப்போ அங்கே படித்து முடிச்சுட்டு அப்போ ரட்சிக்கப்பட்டது எப்போ? அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் தான் அந்த பாஸ்டருடைய சபைக்கு நான் உள்ளே போகும்போது தான் ஆவிக்குரிய ரீதியில் நான் கற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் என்னை ஞானசானவர்கள் நடத்தினார். அப்போ எது எப்படி நீங்கள் எந்த பாயிண்டில் ரட்சிக்கப்பட்டீங்க? எது உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது? பாயிண்ட் அப்படின்னா நான் ஒரு பக்கம் என்னை அறியாமல் சர்ச்சுக்குள்ளே போனேன், பைபிளை படித்தேன், ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய நண்பர் ஸ்டீபன் ஜெஸ்ராஜ் நிறையா விசுவாசமாக நிறைய விஷயங்களை பேசுவார். அவர் நண்பர்னா உங்களுக்கு கூட வயசில் பெரியவர் தான். ஆனால் அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அவர் என்ன வேலை பார்த்தாரு? அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு ஊழியக்காரராகவும் இருந்தார். இல்லை, ஊழியம் செய்யலை, ஒரு பெலிவர் தான். பெலிவர். ஆனால் சர்ச்சில் அந்த வாலி வயசில் அவருக்கு நல்ல ஆண்டவரோட உறவு நல்லா ஆர்வமாக வந்து உதவி செஞ்சார். ஓ, அது என்னுடைய தன்னார்வலர் மாதிரி தான் சபையில். அது எனக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை உண்டாக்கிச்சு, எனக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கிச்சு. அதுதான். நீங்கள் பெந்தேகோஸ்தே சபைக்கு போனதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை? அவர் சொல்லலை. நம்ம உண்டாக்கின பையன் நல்லா வளர்ந்து நல்ல நிலைமைக்கு போகணும்னு சொல்லி எனக்கு என்னை பைபிள் காலேஜ் கொண்டு போகிற வரைக்கும் அவரும் சப்போர்ட்டாகவே இருந்து என்னை கூட்டி கொண்டு விட்டது அவர் தான். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஞானசானம் எடுத்ததெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? அதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை. நீங்கள் அப்போவே ஞானசானம் எடுத்துட்டீங்க உடனே? அதே சபையில் எடுத்துட்டேன். அபிஷேகம் பெற்றது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சிவந்திபுரம்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு பெண்களெல்லாம் கூடி ஜபிக்கிற ஒரு ஜபக்கூட்டம். அந்த ஜபக்கூட்டத்துக்கு நானும் என்னுடைய நண்பர் ஸ்டீபன் இவங்கெல்லாம் போய் அந்த ஜபத்தில் நாங்களும் சும்மா அட்டன் பண்ணோம். ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரர் அதை போய் நடத்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த ஜபக்கூட்டத்தில் அட்டன் பண்ணும்போது பரிசுத்தாவில் நிரம்பி ஜபிக்கும் போது எனக்குள்ளும் ஆவியானவர் வந்து என்னை தொட்டும்போது நானும் கீழே விழுந்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தேன். அது என்னுடைய முதன் ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்ற ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் எம்பசிஸ் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் நடத்துவாங்க, ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் மாதிரி. அப்போது அந்த மாதிரி நேரங்களில் சில ஃபாரினர்ஸை வந்து ப்ரேயர் நடத்தும் போது அந்த அபிஷேகத்தில் இன்னும் கொஞ்சம் வளருவதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். இப்போ 2 வருஷம் பைபிள் காலேஜில் தங்கியிருந்தே படிச்சிங்க? ஆமாம், தங்கியிருந்து படித்தேன். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பைபிள் காலேஜ் படிக்க போகிற அனுபவம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நான் தெரியாது, நான் ஐடிஐ படிக்க போகிறேன் தான் பைபிள் காலேஜ் படிக்க போனேன். போகும்போது எனக்கு அந்த சூழல் எல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற ஒரு தூரமான இடம். எங்கள் ஊர்லேருந்து தென்காசி எனக்கு உண்மையில் ஒரு தூரமான இடம். ஏன்னா ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்துட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர் கூட தூரம் போகிறது வந்து முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் பேரண்ட்ஸை பிரிஞ்சு நான் தூரமான ஒரு இடத்துல இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த பைபிள் காலேஜ் படிக்கும்போது நிறைய சாட்சிகள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாட்சிகள் சொல்லுவாங்க. என்ன சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பல் தேய்க்க பேஸ்ட்டு கூட இல்லாமல் இருந்தேன், ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். எனக்கு குளிக்க சோப்பு இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாருன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி சாட்சியெல்லாம் கேட்கும்போது எனக்கு நான் தனி ஜெபம் பண்ணி பழக்கமே கிடையாது. ஆனால் அங்கே போய் இவங்கெல்லாம் அப்படி சாட்சிகளை சொல்லும்போது அப்போ என்னுடைய சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் எந்த பண உதவியும் செய்யலை. நான் பைபிள் காலேஜ் போகும்போது என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு இருக்கிற பழைய பேண்ட்டு, பழைய சட்டை, பழைய பேக்கை தான் வாங்கிட்டு போனேன். அவங்க பேண்ட் எனக்கு சின்ன பேண்ட், பெரிய பேண்ட்டாக இருக்கும், அது கலகலன்னு இருக்கும். அந்த பேண்ட்டு எனக்கு படுக்கிறதுக்கு தலையணை இல்லாதனால அந்த பேக்கு தான் எனக்கு தலையணையாக இருக்கும்.
இப்படி ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம். ஆனால் இவங்க சொல்கிற சாட்சிகள்லாம் கேட்கும்போது எனக்கும் பேஸ்ட் இருக்காது, எனக்கும் சோப்பு இருக்காது, எனக்கும் சில காரியங்கள் இல்லாதபோது நானும் தனியாக போய் அந்த இடத்துல இந்த மாமரங்கள் எல்லாம் நிறைய தோப்புகளாக இருக்கும், அங்கேயும் போய் உட்காந்து நான் முழங்கால் போட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் அப்பா, எனக்கு நீங்கள் தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி ஆண்டோட சொல்லி ஜெபம் பண்ணும்போது எனக்கு அற்புதமாக சில தேவைகள் சந்திக்கப்படுது. அதில் ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, எனக்கு பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ண உடனே இந்த நோட்டு புத்தகம் வாங்க எனக்கு கையில் காசு கிடையாது. என்னுடைய ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி கூட வைக்கிறதுக்கு இடம் இப்போது காசு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் அப்பா, எனக்கு நீங்கள் தான் அம்மா, எனக்கு ஒரு என்னுடைய ட்ரெஸ்ஸை வைக்கக்கூட எனக்கு ஒரு பெட்டி இல்லை, எனக்கு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நோட்டு வாங்க கூட கையில் காசில், என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு ஒரு நாள் அந்த மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அந்த ஹாலில் உட்காந்துட்டுனேன். அப்போ மத்தியானம் அந்த மணி ஆர்டரு வாசிப்பாங்க, மணி ஆர்டர் லிஸ்ட்டு வாசிப்பாங்க. மணி ஆர்டர் லிஸ்ட்டு வாசிக்கும்போது ஜான் சங்கர் அப்படின்னு பேர் வாசித்தாங்க. திடீர்னு யோசிச்சுப்பாங்க, ஏன் பேர் இப்படி வாசிக்க முடியும், அங்கே படிக்கிறதே யாருக்குமே தெரியாத, அப்போ எனக்கு யார் மணி ஆர்டர் அனுப்பியிருக்க முடியும்னு சொல்லி நான் அந்த மணி ஆர்டருக்காரை போய் பார்க்க போனேன். ஆனால் போன என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே ஜான் சங்கர் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் ஸ்டாஃப் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அது கேரளாவிலேருந்து அந்த மணி ஆர்டர் யாரும் அனுப்பியிருக்கிறாங்க, எனக்கு கேரளாவில் யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. அப்போ அவர் இன்ஷியல் போடாமல் வந்தனால அவருக்கா எனக்கான்னு தெரியாதனால அந்த ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க, இது வேணால் நீங்களே வச்சுக்கிடுங்க தம்பி, யாருக்குன்னு தெரியாது, நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து எனக்கு கையெழுத்து வாங்கி அந்த அமௌண்ட் வாங்கிட்டேன். 300 பணம். அந்த 300 பணம் எனக்கு அன்றைக்கி ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. உடனே நான் நோட்டெலாம் வாங்கினேன், ஒரு 100 150 ரூபாயில் சின்ன பெட்டிலாம் வாங்கி அன்றைய சூழ்நிலைக்கு என்னை ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். இது ஒரு காரியம். பைபிள் காலேஜ் படிக்கும்போது இந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் வந்துச்சு. அப்போது ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜில் ஒரு காரியம் சொன்னாங்க. அப்போது எனக்கு ரொம்ப கவலை. நான் படிக்கிற நாட்கள்லாம் ஒவ்வொருத்தரோட சட்டையை போட்டு வளர்ந்தவன். ஆனால் இப்போ எனக்கு சொந்தமாக கருப்பு பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, ஷூ வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, மனசளவில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்க போகுது. வெள்ளிக்கிழமை நான் உட்காந்து ஆண்டோட அழுகுறேன். எனக்கு ஜெபம் பண்ண கூட டைம் இல்லை, ஏன்னா தொடர்ந்து ஒர்க்காக இருக்கனால பாத்ரூம் கதவை போட்டுட்டு உட்காந்து, ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் உதவி வச்சுன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அந்த பாத்ரூமிலே முழங்கால் போட்டு அழுது ஜெபிச்சிருக்கிறேன். ஜெபிச்சு நான் அன்றைக்கி மத்தியானத்தில் என்னுடைய கட்டில் இப்படி ஏறதுக்காக மேலே போய் பார்த்தா ஒரு சூட்கேஸ் பெட்டி மேலே ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து உன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்துச்சு. எனக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். நன்றி சொல்லிவிட்டு பரவாயில்ல, சட்டையே தந்த ஆண்டவர் இனி மற்றதும் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு கிளம்பி போனேன். கிளம்பி போகும்போது மறுநாள் சனிக்கிழமை காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறத என்னுடைய வார்டன் சார் என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, தம்பி நீங்கள் கால் செருப்பே போடலையே, செருப்பு எங்கன்னா? சார் செருப்பு பார்த்து அங்கே பெட்டு பக்கத்தில் கிடக்குது. இல்லை தம்பி நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு வாரமாக நோட் பண்ணுறீங்க, காலில் செருப்பு இல்லாமல் தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ செருப்பு இல்லை சார் ஒன்றுனா கையில் காசு கொடுத்து 150 ரூபா கொடுத்து நீங்கள் தென்காசியில் போய் செருப்பு வாங்கி போட்டுடுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எங்களுடைய வார்டன் மோகன் ஒரு சார் இருந்தார். அவர் என்னை பார்த்து, தம்பி இந்த கிராஜுவேஷன் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னா, இனிமேல் தான் சார் எடுக்கணும் அப்படின்னோடனே, இனிமேல் தான் எடுக்கணும், நாளைக்கு மீட்டிங் இருக்கீங்க, எப்படி போய் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. உடனே தென்காசிக்கு போய் நான் செருப்பு வாங்கிறதுக்கு ஷூ மாடலில் ஒரு செப்பல் இருந்துச்சு, ஷூ மாதிரி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டு ஒன்று எடுத்து அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் அற்புதமாக செஞ்சார். அன்னைக்கு ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை நான் ஆண்டோட கேட்டேன். என்னை பார்க்க வந்த என்னுடைய நண்பருடைய அண்ணன் பொன்ராஜ், அவர் எனக்கு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் எடுத்து வந்தார். கிராஜுவேஷனுக்கு முடிஞ்சு எங்கள் பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போய் ஆலங்குளம் செல்வராணி ஒரு கடை, அங்கே எனக்கு ஒரு பேண்ட் ஒரு சட்டை எடுத்து கொடுத்தாங்க. அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு. இப்போ நீங்கள் பைபிள் காலேஜில் தான் படிக்கிறீங்கன்னு உங்கள் அம்மாவுக்கு எப்போ தெரிஞ்சுது? எங்கள் அம்மாவுக்கு 2வது வருஷம் படிக்கும்போது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சொன்னோன்னே ரொம்ப அழுதாங்க. நான் பையன் படித்து நீ ஏதாவது வேலைக்கு போகணுன்னு பார்த்தா நீ இப்படி போயிட்டே அப்படின்ட்டு. இல்லைம்மா இதுலேயும் எனக்கு சம்பளம் தருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி பேசின சமாளித்து எங்கள் அம்மாவுடைய மனசை சந்தோஷப்படுத்திட்டேன் அன்றைக்கி. சரி, அப்போ உங்கள் பட்டமளிப்பு விழாவுக்கு உங்கள் அம்மா வந்திருந்தாங்களா? இல்லை வரல, தெரியாது. அப்போ பட்டம் வாங்கும்போது அதெல்லாம் சொல்லலை. எங்கள் அம்மாவை அந்த இடத்துக்கு வராத அளவுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்கள் அங்கே படிக்கும்போது அப்போ வந்து உங்கள் அம்மாவுக்கு வருமானம் எப்படி? அவங்க எங்கள் அம்மா பீடி சுற்றுவாங்க, அதை வச்சு அவங்களே மெயின்டைன் பண்ணி வருமானம். சரி, அப்புறம் உங்கள் அம்மா பிற்காலத்தில் ரட்சிக்கப்பட்டாங்களா? ஆமாம், அதை நான் சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் நான் ஊராக பிரசங்கம் பண்ண போவேன். எங்கள் அம்மா ஊராக ஒவ்வொரு கோயிலுக்காக போவாங்க. அப்போ என் மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் பையன் ஊராக சாட்சி பிரசங்கம் பண்ணுறாரு, சாட்சி சொல்ல போகிறாரு, நீங்கள் ஊராக போய் கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு என் மனைவிக்கு எங்கள் அம்மாவுக்கும் அதனாலவே கொஞ்சம் சண்டை வரும். அப்போ நான் என் மனைவிட்ட சொல்ல, நீ அவங்கள எந்த டிஸ்டர்ப் பண்ணாத, பைபிள் சொல்லுது அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டை ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் சொல்லுக்கார். நிச்சயமாக நம்மளை தொட்ட ஆண்டவர் எங்கள் அம்மா தொடுவார்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட
நான் எதுவுமே சொல்கிறதில்ல மன்னிட்டும் அதால் சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் நான் குடும்பமாக நமக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் அம்மா ஏதோ ஒரு மனவேதனையில் திடீர்னு டிவி ஆன் பண்ணியிருக்கிறாங்க. டிவி ஆன் பண்ணும்போது பெர்க்மான்ஸ் பாட்டு வந்திருக்குது, கலங்காதே மகளே. இந்த பாட்டை கேட்டவுடனே எங்கள் அம்மா அங்கேயே உட்காந்து கண்ணில் கண்ணீர் விட்டு அழுதுருக்குது. என்ன கஷ்டம் தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அழுதுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போய் அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. சோத்திரம். இப்போ வந்து நீங்கள் பைபிள் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணீங்க? பைபிள் காலேஜ் முடித்தோடனே அந்த முடிக்கிற தருவாயில் யார் யார் என்னென்ன ஊழியம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜில் அந்த ஸ்டாஃப்லாம் கேட்பாங்க. எல்லோரும் ஒவ்வொரு சாட்சி சொல்லும்போது நான் என்ன சாட்சி சொல்லுவேன், எனக்கு என்ன தீர்மானம் எடுக்குன்னு தெரியல. அதிகமாக ஆண்டோடைய சமத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை எங்கே ஊழியம் செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செய்ய தெரியாது, ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் அப்போ யோசித்தேன், ஸ்தாபன தரிசனமே என்னுடைய தரிசனம் அப்படின்னு அதை எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் இது மாதிரி கிளாஸில் கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார் நான் சுவிசேஷகர் அப்படின்னாரு, ஒருத்தர் நான் தீர்க்கதரிசி ஊழியன்னாரு, ஒருத்தர் வந்து நான் போதர் ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னாங்க. அப்போ என்கிட்ட கேட்கும்போது நான் எதையுமே யோசிக்காமல் நான் பாஸ்டர் ஊழியம் செய்ய போகிறேன்னு. எதுக்காக அப்படின்னா, ஒரு பாஸ்டர் சுவிசேஷராகவும் இருக்கலாம், ஒரு பாஸ்டர் தீர்க்கதரிசியாகவும் இருக்கலாம், ஒரு பாஸ்டர் போதகராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே டக்குன்னு அன்றைக்கி இருந்த நாலேஜை நான் சொல்ல ஆரம்பித்தேன். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதன் பின்பதாக என்னை மறுபடி ஈரோடு அப்படின்னு சொல்லி இடத்துக்கு ஸ்தாபனம் என்னை ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. ஈரோடு சிட்டியில் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்கே ஊழியம் பண்ணேன். நானும் திருமணம் ஆகாமல் நானும் இன்னொரு பாஸ்டர் சேர்ந்து ஒரு வருஷம் ஊழியம் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு திருமணம் ஆகலைங்கிறதுனால என்னை மறுபடி சங்ககிரின்னு ஒரு இடம், ஈரோட்டுக்கும் சேலத்துக்கு இடையில இருக்கிற பகுதி, அங்கே ஒரு பெரிய தறிப்பட்டறை. அந்த தறிப்பட்டறையில் ஒரு 20 பேர் ஆராதனைக்கு வருவாங்க. ஏற்கனவே ஒரு பாஸ்டர் நடத்திக்கிட்டு இருந்த சபையை நானும் இன்னொரு பாஸ்டர் சேர்ந்து அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ என் கூட இருக்கிற ஊழியக்கார் தொடர்ந்து மேற்படிப்புக்காக அவர் கேரளாவுக்கு போயிட்டார். அப்போ எனக்கு திருமணம் ஆகாதனால அந்த சபையை தொடர்ந்து நடத்த முடியும்னு சொல்லி மறுபடியும் அங்கேருந்து நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடுங்கிற இடத்துல நான் ஊழியத்துக்கு போனேன். ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து அங்கே ஊழியத்தை ஆரம்பித்து சபை ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது வந்து ஸ்தாபனம் தான். ஆமாம், திருச்செங்கோடுல பண்ணதும் ஸ்தாபனத்தை தான். அந்த பிலிவர் சர்ச் காஸ்பல் ஃபார் ஏஷியா அந்த ஸ்தாபனம், அந்த ஸ்தாபனத்தில் KP யோகனன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தாபனம். ஆமாங்க. இப்போ திருச்செங்கோடில் தான் நீங்கள் அங்கே சேலத்தில் முதல் ஊழியம் ஆரம்பித்தது. ஈரோடில் அது எத்தனை வருஷம்? அது ஈரோட்டில் 1 இயர் இருந்தாங்க. 1 இயர். அதுக்கப்புறம் இங்கே சங்ககிரியில் ஒரு 1 இயர் இருந்தேன். திருச்செங்கோடில் ஒரு 1 இயர் இருந்தேன். 1 இயர் தான். ஆமாம். இப்போ திருச்செங்கோடில் நீங்கள் சபை உங்களுக்கு திருமணமானது எப்படி? ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவர் அல்லாத பின்னணியிலேருந்து வந்தவங்க. உங்கள் அம்மா அப்போ உங்கள் திருமணத்தின் போது அவங்க பழைய மதத்திலே இருந்தாங்க. ஆமாம், இருந்தாங்க. இப்போ அந்த சூழ்நிலையில் எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? ஆமாம், இப்போ எனக்கு முதல்ல ஈரோட்டில் இருக்கும்போது திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்ன உடனே என்னை மறுபடியும் சங்ககிரி கொண்டு போனாங்க. அங்கேயும் திருமணம் ஆகலைன்னு சொல்லி திருச்செங்கோடுக்கு ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. இப்போ திருச்செங்கோடில் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஊழியம்லாம் வளர ஆரம்பிச்சிது. திருமணம் ஆகலைன்னா உன்னை மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்போ வயசு 23 வயசு தான் ஆச்சு. அப்போது இதுக்கப்புறம் நமக்கு திருமணம் ஆகலைன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு மாற்றி போட்டுருவாங்கன்னு சொல்லி திருமணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் அப்போ எனக்கு என்னென்னா, என்னை விட ஜாதியில் ஒரு குறைஞ்ச ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆரம்பத்துலேருந்தே ஒரு வைராக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் நான் என்னை விட ஒரு சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி இனத்துலேருந்து நான் ஒரு பெண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு. அப்போ இந்த ஆதங்கத்தை என்னுடைய குடும்பத்தில் வந்து சொல்லும்போது எங்கள் தாய் மாமா தான் குடும்பத்தோட எல்லா வரசலும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா எங்கள் தாய் மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கள் தாய் மாமாட்ட சொன்னோன்னே எங்கள் தாய் மாமா வேறு ஜாதி பொண்ணை கட்டிட்டு என் வீட்டு வாசலை வர கூட வெளியே போயிரு அப்படின்ட்டார். அண்ணே இவங்க நிறைய பொண்ணை பார்த்தாங்க, நல்லா படித்த பொண்ணு, அழகான பொண்ணு, எத்தனை பொண்ணு பார்த்தாலும் கூட்டிகிட்டு போவாங்க, பிடிக்காதுன்னு சொல்லிகிட்டே வந்துடுவேன். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் திருமணத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை தாருன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது என்னுடைய மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்னை ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. திடீர்னு அந்த சமையல்லாம் பரிமாறிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நம்ம இடத்துக்கு போனவா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது நல்லூருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நல்லூரில் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே கூட்டிட்டு போனாங்க. எல்லோரும் வரிசையாக சேர் போட்டு உட்காந்தாங்க. என்ன ஒரு சேரில் உட்கார வச்சுட்டாங்க. ஏத்தால பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது. திடீர்னு இப்படி பொண்ணு அப்படி பார்க்குறேன், எங்கேயோ கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்டு, ஏய் பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா ஒரு டீச்சர். அவங்க டீச்சரை பார்த்தாலே பயந்து போய் அந்த நேரத்தை தலையாட்டிட்டேன். அது உங்கள் டீச்சரா? என்னுடைய டீச்சரில், ஆனால் அந்த ஒரு நல்ல ஒரு வயதில் மூத்த ஒரு டீச்சர். அவங்களோட வாய்ஸை தெரிஞ்சவங்க வாய்ஸை கேட்டோன்னே இப்போ கூட்டிகிட்டு போனது உங்கள் மாமாவா? மாமனார் ரிலேஷன்லாம் சேர்ந்து. உங்கள் மாமனார்? ஆமாம்.
அப்போ வரவு செலவு பார்த்தது அது உங்கள் தாய்மாமே? இல்லை, இது வந்து எங்கள் தாய்மாமா தான், தாய்மாமா குடும்பத்தில் தான் அங்கே கூட்டு போகிறாங்க. சரி சரி. அப்படி இருக்கிற நேரத்தில் பாருங்கள், தலையை ஆட்டிட்டேன். தலையை ஆட்டினோடனே இவங்க எல்லாருமே என்ன பண்ணால் நிச்சயதார்த்தங்கிற பேரில் அவங்களெல்லாம் தட்டெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. எனக்கு மனசில் கஷ்டம், நம்ம வேறு ஜாதியில் கட்டணும்னு நினச்சிட்டு இப்போ ஒரே ஜாதியில் கல்யாணம் ஆயிடுச்சேன். இது எனக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன பண்ணிட்டேன், வீட்டிலேருந்து எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், இந்த ஜாதி பொண்ணு எனக்கு வேண்டாம், நான் வேறு ஜாதெல்லாம் கட்ட போகிறேன் அப்படின்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நீ இப்படியே சொல்லிக்கிட்டு தான் நான் மருந்தை குடித்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை மிரட்டுறாங்க. சரி, நம்ம அம்மாட்ட சொல்கிறத விட அந்த பொண்ணுகிட்டே போய் சொல்லிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்கே நைட்டாக போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். அந்த பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்னே எல்லோரும் சரி மாப்பிள்ளை வந்திருக்காரு பேசட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ சொன்னேன், ஊழியங்கிறது ரொம்ப கஷ்டம், திடீர்னு ஊழியத்தில் அடிப்பாங்க, திடீர்னு ஊழியத்தை கொன்று கூட போட்டுருவாங்க, ஊழியத்தில் சாப்பாடு கிடைக்காது, சம்பளம்லாம் கிடையாது, எனக்கு வெறும் 1500 தான் சம்பளம் தருவாங்க, என்னெல்லாம் மைனஸாக இருக்குமோ அதெல்லாம் சொன்னால் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான்னு சொல்லி மைனஸான காரியம் சொன்னேன். அப்போ அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, பரவாயில்லையா மாப்பிள்ளை ரொம்ப உண்மை பேசுகிறாரு, ஏன்னா வந்தவங்க மாப்பிள்ளைக்கு 10,000 சம்பளம் சொல்லிட்டு போனாங்க, மாப்பிள்ளை உண்மையை பேசியிருக்கிறாரு, நம்ம பொண்ணு அப்படி இந்த உண்மையான மாப்பிள்ளை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாங்க. இந்த திருமணம், நான் ஒரு பென்டிகாஸ்ட் பாஸ்டர், பொண்ணு வந்து ஒரு சிஎஸ்ஏ, அதனால் 2 பேருக்குமே சர்ச்சில் கல்யாணம் நடக்காமல் ஆலங்குளத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு இன்விடேஷன்லாம் அடிக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்காதனால இன்விடேஷன் அடித்து நான் எங்கேயும் யாருமே கொடுக்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 பேருக்கு கொடுத்துருப்பேன், மிச்ச கார்டெல்லாம் கீழே கிழிச்சு தூர போட்டேன். ஆனால் கல்யாண ஸ்டேஜுக்கு போகும்போது கூட ஒரு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் இப்போ நினச்சா கூட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. அதுக்கு முந்தின நாள்லாம் சில ஜெபம், ஆண்டவரே கல்யாணத்தை தடுத்து நிறுத்தும், ஒரு விளையாட்டு தனமான ஒன்று இந்த பொண்ணு கூட செத்துக்கிட்டு ஆண்டவரே அப்படின்னு கூட ஜெபம் பண்ணுறேன். அப்போது கடினமான ஜெபம் தான். அப்படி இருக்கிற நேரத்தில் கடவுள் அந்த ஜெபத்தை கேட்கலை. அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கலை, நான் கருப்பாக ஒல்லியாக தீக்குச்சி மாதிரி இருந்தேன், அந்த பொண்ணு கலராக இருக்கும், அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கலை. அந்த பொண்ணு வீட்டில் சண்டை போடுது, மாப்பிள்ளை வேண்டாம், ஊழியக்கார் மாப்பிள்ளை தானே கேட்டேன், ஊழியக்கார் மாப்பிள்ளை தான் கேட்டேன், ஆனால் இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டில் சண்டை போட்டிருக்கா. பொண்ணும் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணி சொல்லியிருக்கேன், அந்த மாப்பிள்ளை வேண்டாண்டவரே, ஒன்று என் உயிர் எடுத்துக்கிட்டோம், அந்த மாப்பிள்ளை உயிர் எடுத்துக்கிட்டோம், இப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே ஒரு போல் ஜெபிச்சிருக்கிறோம். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, 2 பேரும் ஜெபத்தையும் கேட்காம கல்யாணத்தை அந்த கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்துச்சு. எங்கள் கல்யாண ஸ்டேஜில் அந்த ஒரு ஊழியக்காருக்கு திருமணம் நடத்த அந்த ஊழியக்கார் கைப்பிடிச்சி கொடுத்தாரு. கைப்பிடிச்சி விட்டு அடுத்தது கையை இப்படி உதறி விட்டுட்டு, அது யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் 2 பேருக்குமே கல்யாண ஸ்டேஜில் ஃபோட்டோலாம் பார்த்து 2 பேரும் தனித்தனியாக திரும்பி தான் நிற்போம். 2 பேருக்குமே ஒரு 3 மாதம் திருமணம் ஆகி எங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன நினைக்கணும் அதை அவள் பேசுவாள், அவள் இதை நாங்கள் பைக்கில் போகும்போது கூட நான் ஒன்று யோசிச்சிட்டே இருப்பேன், கரெக்டாக அதை பேசிக்கிட்டு இருப்பாள். 2 பேருக்குள்ள ஒரு மன ஆவியை கடவுள் தந்தார். இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு சொன்னால், நான் திருமணம் ஆகி சில நாட்களுக்குள்ளே எங்களுக்கு ஆண்டவர் வந்து முதல்ல ஆண் பிள்ளை கொடுத்தார். ஆண் வாரிசே இருக்காதுங்கிற அந்த சந்ததியில் எங்களுக்கு முதல்ல ஆண் பிள்ளை கொடுத்தார், 2வது ஆண் பிள்ளை கொடுத்தார். இப்போ முதல் பிள்ளை பிறந்த நேரத்தில் என்ன செய்தா அப்படின்னா, என்னை கடவுள் எங்கள் சொந்த ஊருக்கு ஒழித்து கொண்டு வந்தார். அப்போ சொந்த ஏரியாவுக்கு வரும்போது எல்லாமே ஒரே ஜாதிக்காரங்க. இப்போ நான் வேறு ஜாதியில் கட்டியிருந்தோம்னா அந்த இடத்துல வந்து நான் ஊழியம் நிச்சயமாக பண்ணியிருக்க மாட்டேன், அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு ஜாதி வெறி பிடிச்சவங்க. ஆனால் அப்போ தான் யோசித்தேன், கடவுள் எல்லாமே முற்காலத்தை இப்போவுமே அறிஞ்சு எல்லாமே திட்டமிட்டு செய்கிறாருங்கிறத அந்த திருமண வாழ்க்கையில் அறிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ ஏன் இன்னொரு ஜாதியில் கட்டணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துச்சு? அது பைபிள் படிக்கும்போது மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது, அது ஒரு மாம்ச கிரியைகள் இதெல்லாம் படிக்கிறோம். நிறைய பேருடைய சாட்சிகளை கேட்டிருக்கேன், நிறைய தாழ்த்தப்பட்டவங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மையை நான் சில நேரத்தை அறிஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்டவங்க சமுதாயத்தை நல்வழிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. நான் இருந்தது வந்து ஈரோடு பகுதியாக இருந்தாலும் அந்த மாதிரி சமுதாயத்தில் உள்ள மக்களை நிறைய பேர் பார்த்தேன். பார்க்கும்போது உண்மையே நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை இந்த மக்களுக்கு ஒரு மத்தியில் நம்ம இப்படி இருக்கணுங்கிறது சவாலாக இருந்துச்சு எனக்கு. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வேறு ஜாதி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. ஆமாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அதே ஜாதியில் திருமணம் பண்ணும்படி நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணி முயற்சி பண்ணியும் ஆண்டவர் அதை அப்படி உங்களை வழி நடத்திட்டார். ஆமாம் ஆமாம். இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜாதி பார்க்கக்கூடாது, ஜாதி மார்க்க பேதம் ஜாதி பார்க்கக்கூடாது உண்மை, அதை நான் பார்க்கவும் இல்லை, மனசில் அந்த ஜாதி அந்த உணர்வு எனக்கு இல்லை. ஆனால் கடவுள் நம்ம வெளிப்படையான வாழ்க்கையை விட உள்ளார்ந்த அந்த இருதயத்தை பார்க்குறாங்கன்னு நான் அறிஞ்சிக்கிட்டேன். என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டாரு. இவன் உண்மையிலே ஜாதி பார்க்கல, ஆனால் இவன் திட்டத்துக்கு ஏற்றவங்கிறத புரிஞ்சு ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கான காரியங்களை அழைப்புக்கான காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை பயன்படுத்திக்கிட்டார். இப்போ வந்து நீங்கள் அப்புறம் திருச்செங்கோடில் கல்யாணம் ஆகி திருச்செங்கோடு போன அப்புறம் என்ன நடந்துச்சு? திருச்செங்கோடு போன பிறகு இப்போ கல்யாணம் ஆன பிறகு மறுபடியும் திருச்செங்கோடு தானே போயிருப்பீங்க? ஆமாம், திருச்செங்கோடு போய் அங்கே இருந்தோம். திருச்செங்கோடு போய் ஊழியத்தின் பாதையை செய்ய ஆரம்பித்தோம்.
ஊழியங்களில் திருமணம் ஆகி எங்களுக்குள்ள பண கஷ்டம் ரொம்ப ஆச்சு. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், என் மனைவிக்கு கடுகு தாளிக்க கூட எண்ணெய் இல்லாமல் என்ன பண்ணுவா, தண்ணி ஊற்றி தாளின்றுவேன். தண்ணி ஊற்றி தாளித்து அப்படி இப்படி ஒப்பேற்றி சாப்பிட்டுட்டு இருப்போம். ரொம்ப கஷ்டம். என் மனைவி ரொம்ப அழுவா, இப்படி ஒரு கஷ்டப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டேன் நான். வாழ்க்கையில் எங்கள் அம்மா வீட்டில் தான் அப்படி கஷ்டப்பட்டேன், இங்கேயும் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் என் மனைவி ரொம்ப அழுவா. ஒரு 400 ரூபா வாடகையில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த 400 ரூபா வாடகையில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போனார். எங்களுடைய ஊழியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு சிலருடைய காணிக்கைகள்லாம் எனக்கு கிடச்சி நாங்கள் 400 ரூபா வீட்டிலேருந்து 800 ரூபா வீட்டுக்கு நாங்கள் போனோம். அந்த 800 ரூபா வீட்டிலேருந்து 2500 ரூபா வீட்டுக்கு நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு போனார். போய் ஆண்டவர்களை நல்ல நல்ல ஆசீர்வாதமாக நல்ல பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கும் போது தான் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வந்துச்சு, ஊழியத்தில் ஒரு சோறு வந்துச்சு. அப்போ ஊழியத்தில் குடும்பமாக நாங்கள் ஜோம் பண்ணும்போது மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும். அப்போ நம்ம இந்த ஊழியம் இங்கே பார்க்கண்டாம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய நானும் என் மனைவியும் சேர்ந்து என்ன செய்வோம், பெட்டி பெட்டிக்கெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருவோம். வச்சுக்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இல்லை ஆண்டவர் உங்களை இங்கே தான் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களை அந்த நேரத்துக்கு எங்களை திடப்படுத்தி எங்களை அங்கேயே உட்கார வச்சுருவாங்க. ஆனாலும் எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சமாதானம் இல்லாமல் வரும். அப்போ என்ன தான் ஆண்டவர் திட்டம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது என் மனைவி ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், ஊருக்கு கொண்டு எங்கள் சொந்த ஊரில் எங்கள் ஆலங்குளத்தை கொண்டாந்து விட்டுட்டு நான் அந்த ஈரோடு திருச்செங்கோட்டிலே வீட்டில் உட்காந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் என்ன ஊழியம், எங்கே ஊழியம், எப்படிப்பட்ட ஊழியங்கிறத வசனத்தின் அடிப்படையில் எனக்கு பேசினார். அது என் மனைவியிட்ட நான் ஷேர் பண்ணும்போது, சொந்த ஊருக்கு ஊழியத்துக்குனா நான் வரமாட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, கடவுள் எனக்கு திட்டம் கொடுத்தாரு, அதனால் நான் போக ரெடி அப்படிங்கும்போது அந்த தரிசனத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கேருந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு வண்டியில் தான் எங்கள் பொருளெல்லாம் போட்டு ஒரு ஆட்டோவில் மாதிரி தான் வந்தோம். அப்போ எங்கள் மனைவி அங்கேருந்து அழ ஆரம்பித்து அங்கேருந்து வரைக்கும் அழுதுகிட்டே தான் வந்தா. ஆனால் அன்றைக்கி அழுகையும் கண்ணீரமாக வந்தால் இன்றைக்கி இவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வாதமாக அன்றைக்கி மாற்றிருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன குருவன் கோட்டை தான் வந்தீங்க? குருவன் கோட்டை தான் வந்தேன். அது எங்கள் அம்மா பிறந்த ஊர். சரி, அங்கே நீங்கள் அந்த அதே ஸ்தாபனத்தில் தான் இருந்து வந்தீங்களா? இல்லை, அந்த ஸ்தாபனத்தை ரிசைன் பண்ணிவிட்டு நான் இந்தியா எழுப்புதல் ஊழியங்கிற ஸ்தாபனத்தில் ஜாயின் பண்ணேன். ஓகே, அந்த ஸ்தாபனத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயே ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிங்க? ஆமாம், ஆரம்பிச்சிங்க. சரி, அப்போ அது ஆரம்பம் எப்படி இருந்துச்சு உங்கள்? அதாவது ஒரு தீர்க்கதரிசிக்கு கனவீனம் ஏற்படுமானால் அது சொந்த ஊரில் தான் ஏற்படும்னு இயேசுவே சொன்னார். உண்மையிலே, ஏன்னா சொந்த ஊரில் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிச்சயமா நிச்சயமா. ஆமாம். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு குருவங்கோட்டைங்கிறது எங்கள் அம்மா பிறந்த ஊர். எங்கள் அம்மா பிறந்த ஊருங்கும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஊர் எனக்கு பிடிக்காது, அந்த ஊருக்கு போகிறதுக்கே எனக்கு பிடிக்காது. ஆனால் அந்த ஊழியத்தின் நிமித்தமே நான் ஆண்டவர் அந்த ஊருக்கு கொண்டு போகிறார் அப்படின்னே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ரெண்டாவது, அந்த ஊருக்கு நான் போய் ஒரு வீடு பார்க்க தான் நான் போயிருந்தேன். 90% பேர் எல்லாம் சொந்தக்காரங்க. ஆனால் அந்த ஊரில் போய் ஒரு வீடு கேட்கும்போது, நான் ஊழியத்துக்காக வீடு கேட்கன்னு சொல்லும்போது யாருமே எனக்கு கொடுக்கல. எங்கள் சொந்தக்காரங்களே வீடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்துவ அல்லாதவங்க. ஆமாம், அல்லாதவங்க. அப்போது அது யாருமே வீடு கொடுக்கலங்கும்போது அந்த ஊருக்கு அவுட்டில் ஒரு 3 பேர் தற்கொலை பண்ணி செத்து போன ஒரு வீடு, ஒரு பாழடைஞ்ச வீடு, பாத்ரூம் டாய்லெட் தண்ணி வச்சுருக்க ஒரு 10க்கு 10 ரூமு தான். அந்த ரூமு தான் வாடகை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஊருக்கு அவுட்டில் தான், ரொம்ப கஷ்டமான ஒரு வீடு தான். ஆனால் சரி பரவாயில்ல, ஆண்டருக்கு அந்த ஊழியத்தை செய்வோன்னு சொல்லி அந்த இடத்துல நான் ஊழியத்துக்காக அந்த வீட்டை எடுத்துக்கிட்டேன். பாத்ரூம் தண்ணி வசதி கிடையாது. அப்போ நான் அந்த ஊருக்கு போன நேரத்தில் ரொம்ப வறட்சியான நேரம். குளிக்கெல்லாம் போகணுன்னா எங்கேயாவது இந்த கிணத்துலேருந்து மோட்ரு போடுவாங்க விவசாயத்துக்கு, அங்கே போய் பாவடையை மேலே கட்டிட்டு தான் என் மனைவி அங்கே போய் குளிக்கணும். அது அவளுக்கு ஒரு புது அனுபவம் மாதிரி அங்கே போய் குளிக்கிறது. அப்படி குளிக்க வச்சு திடீர்னு அந்த கிணத்துல தண்ணி போடுவாங்க. திடீர்னு சோப்பு நிற செடிக்கு போகக்கூடாது, தண்ணி மோட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போங்கன்னு அனுப்பி விட்ருவாங்க. அழுகையும் கண்ணீரமாக வீட்டுக்கு வருவோம். நான் சைக்கிளில் தான் எங்கேயாவது போய் தண்ணி எடுத்து கொண்டாந்து என் மனைவிக்கு குளிக்க கொடுப்பேன். பாத்ரூம் இல்லாத இருக்கிற நேரம். அப்போ எங்கள் வீட்டுடைய வராண்டா, இப்படிப்பட்ட வராண்டா பகுதியை ஒரு சின்ன சாக்கு வச்சு அடைச்சி அதுதான் எங்களுக்கு குளிக்கிற ரூமு. ஆனால் மற்ற அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை க்ளீன் பண்ணி அதுதான் எங்களுக்கு ஆறான ஸ்தலம். அப்படி தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஞாயிற்றுக்கிழமை நான், என் மனைவி, என்னுடைய ஒய்ஃபோடைய அண்ணன், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் பாட்டு படித்து ஆண்டவர் ஆராதிப்போம். இப்போ இது ஆராதிக்கிறத பார்க்கும்போது பிரசங்கம் 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நான் பிரசங்கம் வேறு யாருக்கோ பேசுகிற மாதிரி சவுண்டாக பேசுவேன். தெருவில் வரவங்க போகிறவங்கள இது என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க. அவங்களுக்காகவே நான் வசனத்தை பேசும்போது நின்று கவனிப்பாங்க. திடீர்னு யாருக்காவது வயிறு வலி தலைவலின்னு வருவாங்க, கை வச்சா பிசாசு பிடிச்சி ஆடுவாங்க, ஒரு விடுதலை கிடைக்கும், தொடர்ந்து ஜெபத்துக்கு வருவாங்க. இதில் என்னென்னா, ஆண்டவர் நான் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தேன். இத்தனை வருஷமாக நான் அந்த ஈரோடு திருச்செங்கோடு பகுதியில் பல லட்சக்கணக்கான மகளுக்கு நான் சைக்கிளில் போய் கைப்பிரதி கொடுத்து ஊழியம் பண்ணியிருக்கேன். ஆனால் திடீர்னு எனக்கு சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க. உண்மையிலேயே நான் அழைச்சி கொண்டு வந்தது நீங்களாக இருந்தால் நான் ஒரு நபருக்கு கூட சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். எனக்கு நீங்கள் தான் ஆத்துமாக்களை தரணும் அப்படின்னு சொல்லி நைட்டு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் எனக்கு வந்து யோவான் வசனத்தில் பேசுகிறேன், நீ பிரயாசப்பட்டு பயிரிடாததை உனக்கு பலனாக தருவேன் அப்படின்னு சொல்லி.
அப்போ அந்த குருவங்கோட்டை கிராமத்துக்காக பல ஊர் மக்கள் அதிகமாக ஜெபிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 1820 வருஷத்தில் ரேனியஸுங்கிற மிஷினரி வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊழியம் செய்யும்போது இந்த குருவங்கோட்டையில் அவருடைய ஊழியம் வந்து நல்லா வளர்ந்தது. அதாவது மேற்கு திருச்சபை மன்றத்தில் வந்து 2வது ஒரு பெரிய சர்ச்சு வந்து இந்த குருவங்கோட்டையில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 900 பேர் அந்த இடத்துல ஆராதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி ஆராதித்த இடத்துல பின்னாட்கள் அந்த சபையெல்லாம் அப்படியே ஸ்பாயில் ஆகி மக்களெல்லாம் வெளியேறி அந்த கிறிஸ்துவ ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு சர்ச்செல்லாம் அப்படியே சின்ன சர்ச்சாகவே இருந்து அப்படியே வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. பக்கத்தில் ஒரு புறஜாதி ஒரு கோயில்கள் எழும்பி அது ரொம்ப பிரபலமாக ஆயிடுச்சு. அப்படி இருந்த ஊருக்காக மக்களெல்லாம் இதை அறிஞ்ச மக்கள் நல்லா ஜெபிச்ச ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுடைய ஜபங்கள்லாம் அந்த கிராமத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. நான் போன நேரத்தில் யாருக்கும் சுவிசேஷம் சொன்னதில்லை, யார் வீட்டுக்கு நான் போனதில்லை. ஆனால் எல்லாம் பிசாசு பிடிச்சி எல்லாம் தேடி வருவாங்க. அப்படியே ஜோம் பண்ணும்போதெல்லாம் நிறைய பேர் விடுதலை நடக்கும். இப்படி இருக்கிற நேரத்தில் என்ன நடந்துச்சு, எங்கள் கிராமத்தில் வந்து இந்த ஐயப்ப சாமி பக்தர்கள்லாம் ஒரு 100 பேர் சேர்ந்து எங்கள் வீட்டை வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன் வீட்டுக்காரன் ஐயப்ப சாமியை பற்றி குறை சொல்கிறானாம்ல அப்படின்னு மனைவிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. பிரச்சனை பண்ணோடனே நான் இல்லாத நேரத்தில் என் மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணி திட்டிருக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வருது ஊரை பார்த்து உங்கள் ஊரை வேறு ஊரை பார்த்து ஓடி போயிருங்க, இல்லைன்னா கொன்று போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க. அப்போது இது நான் என் வீட்டுக்கு வந்து என் மனைவி அழுதுகிட்டு சொல்கிறா இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போ நான் என்ன செஞ்சேன், அவங்க அந்த ஐயப்ப சாமியெல்லாம் ஒரு கோயிலில் உட்காந்து ஒரு ஷெட்டு போட்டு உட்காந்து அவங்க சாமியை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் போய் அதில் போய் உட்காந்துக்கிட்டேன். உட்காந்து அவங்க 1 மணி நேரம் அந்த பாடல் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க முடிக்கிற வரைக்கும் நான் பாடி இருந்தவுடனே முடித்தவுடனே எல்லோரும் வந்தாங்க. யாரோ என்ன அடிக்கணும்னு சொன்னீங்களா, என்னை அடிங்க அப்படின்னு சொல்லி தலையை கொடுத்தேன். என்னை ரொம்ப திட்டினாங்க. நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், இந்த ஊரை விட்டு மட்டும் நான் போக மாட்டேன்னு அந்த ஏறி வந்துட்டேன். இப்போ அவங்கெல்லாம் சொந்தக்காரங்களும் இருப்பாங்கள்ல? எல்லாம் சொந்தக்காரங்க தான். மறுநாள் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போது 100 ஐயப்ப சாமி பக்தர்களும் அந்த ஆலங்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருந்தாங்க. என்னென்ன அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நான் என்னுடைய மத பிரச்சாரத்தில் ஐயப்ப சாமியை வந்து நான் தவறாக சித்தரித்து பேசினேன் அப்படின்னு சொல்லி. அடா, நீங்கள் அப்படி பேசலை? இல்லை, அப்படி பேசலை. அப்படி பேசினதாக ஒரு வதந்தியை கிளப்பி ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டாங்க. கடைசி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு சாதகமாக பேசி என்ன பண்ணார், மத கலர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பாஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுன்னு சொல்லி அந்த 100 பேர்கிட்ட என்ன கையெழுத்து வாங்கிட்டாங்க. இப்போ அன்னைய சூழ்நிலைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு எதிர்ப்புகளை மத்தியிலையும். ஆனால் ஊழியத்துக்கு ஒன்றும் தடை சொல்லலை, சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த ஊழியங்கள் வளர ஆரம்பிச்சது. வளர ஆரம்பிக்கும் போது ஒருத்தவங்க ஒரு 10 சென்ட் இடம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் சர்ச்செல்லாம் கட்டணும். சர்ச்சு கட்டி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சபைக்கு வந்து ஆலங்குளம் பகுதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாய மக்கள் எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. அவர் இறந்த உடனே அவருடைய பாடி எங்களுடைய சொந்த கலத்தோடும் குருவங்கோட்டையில் அங்கே வந்து புதைக்கிறது கொண்டு வந்தோம். ஆனால் அந்த ஊருக்காரங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. வேறு ஜாதிக்காரன் நம்ம ஊரில் புதைக்கக்கூடாது, அதுவும் இந்த நம்ம ஜாதியோடு அவங்கள வந்து ஒரே கலரில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணது யார்? கிறிஸ்தவங்களா? இல்லை, ஊர் மக்கள் பிரச்சனை பண்ணி என்ன கிறிஸ்தவம் அல்லாதவங்க. கிறிஸ்தவம் அல்ல. அந்த கல்ற யாருடைய கலர் என்ன எங்கள் சொந்த கலரத்தோட. நீங்கள் சொந்தமாக கலரை வாங்கியிருந்தேன். அப்படி இருக்கிற நேரத்தில் என்னை ஊரில் பஞ்சாயத்து வச்சு கெட்ட வார்த்தை பேசி என்னை திட்டி, இனிமேல் நம்ம ஜாதியாரோட வேறு ஜாதிகளை புதைக்க மாட்டேன், எழுதி கொடுன்னு கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கினாங்க. நானும் எனக்கு எழுதி கொடுத்தேன். அன்னைய சூழ்நிலைக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன். அப்படிலாம் அந்த ஊரில். அப்புறம் அந்த இறந்தவரை எங்கே அடக்கம் பண்ணீங்க? எங்கள் கலத்தை அடக்கம் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் தான் பிரச்சனை. பண்ணி 1 வாரம் கழிச்சு பிரச்சனை. பண்ணதுக்கப்புறம் இனி பண்ண மாட்டோம்னு எழுதி வாங்கி பிரச்சனை. ஆனால் இப்போ இப்படி எல்லாரையும் அடக்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இப்போ இருக்குது. ஏன்னா அந்த பஞ்சாயத்து பண்ண யாருமே இன்னைக்கு உயிரோடு இல்லை, எல்லாமே மறிச்சு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம மக்களும் இன்னைக்கு அதிக ஸ்ட்ரென்த் வந்ததுனால யாரும் எதிர்ப்பு இல்லை. அன்னைக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே நம்ம கூட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த கிராமத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி சொந்த தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் கனம் இல்லாத மாதிரி, ஆனால் எனக்கு அன்னைக்கு அந்த இடத்துல ஆண்டவர் நல்லா கனப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் அங்கே திருச்செங்கோடில் பொருளாதார ரீதியாக முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை உயர்த்தினார். மறுபடியும் இங்கே வந்து கஷ்டப்பட்டீங்க. ஆமாம், மறுபடியும் இங்கே வந்து அதை எப்படி உங்கள் வீட்டம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க? உண்மையிலேயே எனக்கு ஆண்டவர் நல்ல மனைவி கொடுத்தாரு. ஏன்னா பட்ட கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பல நேரத்தில் பல விதங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போதெல்லாம் என் மனைவி யாருக்கிட்டையும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சு அழுது ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து என் கூட உட்காந்து சமாளித்து இருந்துக்கிட்டான். ஏன்னா ஊழியத்துலேருந்து அவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம். ஆரம்பத்தில் ஒரு சைக்கிள் தான், ஒரு பைக் இல்லாமல் நான் உட்காந்து அழுத நாட்கள் உண்டு. எனக்கு ஒரு பைக்கு தரமாட்டிங்களா ஆண்டவர்ன்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் எனக்கு முதல்ல பழைய பைக்கு தான் கொடுத்தாரு. அந்த பழைய பைக்கை வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்லாமல் ஊருக்கு வெளியே வந்து உருட்டிகிட்டே வந்திருக்கிறேன் எத்தனை நாட்கள்.
ஆனால் ஆண்டவர் அதையும் கணம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புது பைக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த பைக்கை கூட ஃபைனான்ஸ் கட்ட முடியாமல் ஃபைனான்ஸ்காரன் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போகும்போது மறுபடியும் பொருளாதாரத்தை நெருக்கடி இருக்கும்போது பைக்கே இல்லாமல் நடந்து ஊழியம் செஞ்சிடும் வைராக்கியத்தில் இருக்கும்போது எங்கள் சபையிலேருந்தே ஒருத்தர் எங்களுக்கு 96,000 மதிப்புள்ள ஒரு பல்சர் பைக்கை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் ஊழியங்களை ஆசீர்வதிச்சார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை பண கஷ்டத்தில் நம்ம ஊழியத்தை விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலையெல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் நான் ஆண்டவர் அடுத்த இடத்துக்கு ஊழியத்தை கொண்டு போகிறதுக்கு தான் அப்படி ஒரு சோதனை பதில் எனக்கு அனுமதிச்சார். அப்போ அந்த கிராமத்திலிருந்து மறுபடியும் ஆலங்குளத்தில் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆண்டவரை ஆரம்பித்தோன்னா அதில் ஒரு 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட நல்லா வளர்ந்து அது ஒரு 100கணக்கான மக்கள் இன்றைக்கி ஆண்டவர் தர ஆரம்பித்தார். அப்போது அதுக்கப்புறம் என்னுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பெரிய ஐஸ்வர்யவானா இல்லாட்டாலும் அண்டண்டக்கான தேவைகளை ஆண்டவர் அற்புதமாக சந்திச்சிட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப துடிப்பான ஆளுன்னு எனக்கு தெரியும். குறிப்பாக அந்த கடன் பிரச்சனையில் மாட்டினவங்களுக்கு நீங்கள் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் நிறையா பிரச்சனைகளை சந்தித்ததாக நான் அறிஞ்சிருக்கிறேன். நிச்சயமாக அதை பற்றி நீங்கள் சொல்கிற உங்கள் அனுபவம், உங்கள் ஆலோசனை, கர்த்தர் எப்படி உதவி செஞ்சார், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன? அதாவது எனக்கு இயற்கையாகவே ஒரு உதவி செய்யக்கூடியங்கிற மனப்பான்மை எனக்கு எப்போவுமே வரும். ஒரு ரோட்டில் ஒரு கஷ்டப்பட்டவங்களை கண்டா அவங்களுக்கு உதவி செய்யணும், குறிப்பாக ஊழியக்காரங்களை கண்டா அவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி இந்த இரக்க மனப்பான்மை எனக்கு அதிகமாக உண்டு. இந்த இரக்க மனப்பான்மையை பயன்படுத்திக்கிட்டு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, கொஞ்சம் நீ வாங்கி தந்தேன்னா 2 நாளில் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டு என்னை வச்சு வாங்க வச்சாங்க. சபைக்கு வர்றவங்க இல்லை, சபைக்குன்னா வேறு சர்ச்சுக்கு வேறு மக்கள் கிறிஸ்தவங்க தான். அப்போது வாங்கி கொடுத்தவொடனே கடைசியில் வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள் வட்டி கட்டுற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆள் அப்ஸ்கான் தலைமறை ஆகிட்டார், கொடுக்கல. கடைசி இது யாருக்கிட்டையும் நான் சொல்ல முடியாமல் அந்த கடனை நானே பொறுப்பேற்று ஸ்பீடு வட்டின்னு சொல்லி வாங்கி கொடுத்து கடைசியில் அந்த கடனை அடைச்சி இந்த கடனை மாட்டினேன். இந்த கடனை டெய்லி வட்டி கட்ட முடியாமல் அங்கங்கே வட்டி வாங்க ஆரம்பித்தேன். வாங்குறது மட்டும் இல்லை, இப்போ வட்டி கடன் பெருக்கும்போது சபையில் இருக்கிற மக்கள்கிட்டே அங்கங்கே நான் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். கடன் வாங்கும் போது கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா பெரிய கடன்காரனாக மாற ஆரம்பிச்சிட்டேன். அப்போது கடன் பெருக ஆரம்பிக்கும் போது மனசில் நிம்மதி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன், கடன்காரன் வெளியே வாசலை நிற்பான். நான் எப்போ பிரசங்கம் முடிப்பேன் கடனை கேட்கணும்னு சொல்லி நிற்பான். அப்போது ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவனை பார்க்கும்போது எனக்கு பிரசங்கம் பண்ணதுக்கே மைண்டில் வராது. அப்போது என்னுடைய ஆவிக்குரிய தரமும் ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிட்டு மனசில் ரொம்ப சோர்வு, ஜெபம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல, ஊழியம் செய்ய மனசு இல்லை, விரக்தி அடைஞ்சிட்டேன். காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி எங்கேயாவது ஏதாவது பாஸ் மாதிரி வீட்டில் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே வீட்டில் பேசிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். நைட்டு 11 மணிக்கு தான் வருவேன். இப்படியே எங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு புது வருட ஆராதனை நேரம் மக்களெல்லாம் அந்த புது வருட ஆராதனுடைய ஃபங்க்ஷனுக்காக வரி பணம் மாதிரி எல்லாம் சபையில் பிரித்து கொடுப்பாங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கி நான் வட்டி கடன் அடைச்சிட்டேன். ஆனால் அன்னைக்கு ஆலயத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கோ ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கோ என் கையில் காசு கிடையாது. அப்போது அன்றைக்கி ரொம்ப மனசு உடஞ்சி போய் ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு காட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு செத்துருவோம். ஏன்னா நம்ம ரொம்ப அவமானப்பட்டுட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. கடனெல்லாம் ஆனால் அடைச்சிட்டிங்க? அதுக்கப்புறம் தான் அடைச்சேன். இல்லை, கடன்னா வட்டி கடன் தான் அடைச்சிருக்கேன். அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்கேன். அதாவது கடனெல்லாம் கொடுக்குறேன்னா வட்டியாக தான் கொடுத்து கழிக்கிறத முழு கடன் அடைப்படலை. நான் வாங்கினது ஸ்பீடு வட்டி. 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா வட்டி. நான் கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கேன். அப்போ எவ்வளோ வட்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் நெருக்கடி மத்தியில் இருக்கும்போது செத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறேன். அப்போது என் கூட ஒரு பையன் திடீர்னு பொன்ராஜ், அந்த பையன் பேர், என்னை அப்படியே தோளில் கை போட்டு என்னை திடப்படுத்துகிறான். படுத்தும்போது இந்த பொன்ராஜுங்கிற பேரை கழியப்பட்டு எனக்கு ஒரு வயசான ஒரு பொன்ராட்சி ஒருத்தர் தெரியும். நான் ஒவ்வொரு புது வருஷம் ஆராய்க்கு அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணுவேன். அவர் வயசில் மூத்தவரனே. சரி, இன்றைக்கி போய் அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணுன்னு சொல்லி இதை தூர போட்டுட்டு போய் ஜோம் பண்ண போகிறேன். ஜோம் பண்ண போகும்போது என்னுடைய தேவைகளுக்காக நான் அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் எனக்காக ஜோம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு காணிக்க தந்தார். அதை அன்னைக்கு தேவைகளுக்கு ஆண்டவர் அற்புதமாக என்னை சந்தித்தார். அன்னையிலேருந்து ஆண்டவர் அதுக்கப்புறம் கடன் வந்துச்சு. சில சபையில் எனக்கு தன்னுடைய வீட்டை அடமான வச்சு சிலர் கடன் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என் கடனை எப்படி ஆண்டவர் அப்படின்னு. தனியாக போய் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது இதை அடிக்கடி என்னை கேட்பார். இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, என்னக்கிட்ட ரொம்ப நாளே எனக்கு குழப்பமாக இருந்துச்சு. அப்போ உனக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்து இருக்குல்ல, உனக்கு போதிக்கக்கூடிய தாளந்து இருக்குன்னு சொல்லி எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ இதுக்காக நான் அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். டீச்சிங் நல்லா பண்ணுவேன், நல்லா அதை போதிக்கக்கூடிய காரியம் நிறையா கற்றுக்கிட ஆரம்பித்தேன். பிரசங்கத்துக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஆண்டவர் நாகர்கோவிலில் எனக்கு அழைப்பு கொடுத்தார். நாகர்கோவிலில் கிருபாசன சபைகளில் ஆண்டவர் என்னை ஒரு 2 வருஷம் பயன்படுத்தினார். எனக்கு அங்கேருந்து நிறைய வருமானங்கள் கிடைச்சிது.
அந்த 2 வருஷ காலத்தில் என் கடன் எல்லாத்தையும் அடைப்பதற்கு ஆண்டு உதவி செஞ்சார். Praise the Lord. 14 லட்ச ரூபா கடன் இருந்தேன். 14 லட்சம் கடனை எனக்கு ஆண்டு அடைக்க 2 வருஷத்துல அடைச்சிட்டீங்க. அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாட்களில் எனக்கு இந்த அழைப்பு நினைச்சல அதுக்கப்புறம் வரல, கடன் அடைஞ்ச உடனே என்ன நின்று போச்சு. ஆமாம். அப்போ என்ன அப்படின்னா கர்த்தர் அழகாக அற்புதமாக வழி நடத்தினாய். நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இறக்கப்படலாம், யாராவது கடன் கேட்டால் கொஞ்சம் கொடுத்துட்டு என்னால் முடிஞ்சு தந்துட்டேன் அப்படின்னு இருக்கிறத கொடுத்துட்டு அந்த டாட்டா கட்டணுமே தவிர மறுபடியும் முழுசாக ஜாமீன் போட்டு அவங்களுக்கு எதையும் நம்ம நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. ரெண்டாவது அப்படி ஒரு கடன்லாம் மாட்டிட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க தருவாங்க இவங்க தருவாங்கன்னு சொல்லி நானும் அலைஞ்சது உண்டு. ரொம்ப நம்பிக்கையில் அலைஞ்சோன்னா எல்லாருமே அந்த நேரத்தில் யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா அப்படிங்கிற மாதிரி முடியாது. கர்த்தர் தான் என்னை காப்பாற்றினார். நம்மகிட்ட என்ன தாளந்து இருக்கோ அதை வச்சு தான் ஆண்டு நினச்சிட்டார், பயன்படுத்தினாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இப்படிப்பட்ட கடன் பட்டவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, அதிகமாக ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக ஆண்டோடைய பாதத்தில் காத்துருங்க, அவர் வழி நடத்துவார். முதல்ல கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற கிருபை தாளந்த நிச்சயமாக வெளியே கொண்டு வந்து அதன் மூலம் நம்முடைய கடன் அடைப்பதற்கு உதவி செய்வாருங்கிறத நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். இப்போ அதாவது நம்ம ஒருத்தருக்கு எந்த விதத்திலையும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. நிச்சயமாக கொடுக்கக்கூடாது. நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கலாம். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடியே கூட ஒரு போதகர் வந்து திடீர்னு எனக்கு 10,000 கடன் தா அப்படின்னு கேட்டார். ஆனால் மற்றவங்கள மாதிரி எனக்கு முடியாது அப்படின்னு எனக்கு அந்த சொல்லக்கூடிய மனசு வந்து எனக்கு எப்பவுமே வரமாட்டேங்குது. அப்போது எனக்கே நான் இன்னொரு காரியத்துக்காக வச்சுருந்த ஒரு பணம் தான். அப்போ 10,000 அவர் கொடுத்தா நிச்சயம் ஒரு ஆள் தர முடியாதுங்க என் மனசில் தெரியுது. அப்போ அண்ணே என்கிட்ட 10,000 என்னால் முடியாது, என்னால் ஒரு 6,000 தாரேன் அப்படின்னு சொன்னேன். தாங்க நான் ஒரு 2 நாளில் தாரேன் அப்படின்னு சொன்னார். தந்து சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு ஆள் தர முடியாது எனக்கு தெரியும், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் எனக்கு சொன்ன டேட்டில் அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அப்போ நினச்சிக்கிட்டேன் அவரால் முடியல அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டுன்னு சொன்னேன். அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தேன், அவர் எனக்கு ஒரு வேளை தரதுக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி தெரியல, நீங்கள் முடிஞ்சால் அவர்கிட்ட சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு ஃபோன் போட்டார், தம்பி இப்படி 2 நாளில் தர டைம் அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பணத்தை தரேன்டா, அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்க, நான் ஒரு சின்ன காணிக்க மாதிரி உங்களுக்கு தந்த மாதிரி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இனிமேல் நம்மகிட்ட கடன் கேட்க மாட்டாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அது ஒரு நல்ல பாடங்கள். இல்லை, வேதத்தில் இறங்கி கடன் கொடுங்கள்னு வசனம் இருக்குது, நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கலாம். நிச்சயமா உன்னிடத்துல திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. திரும்ப தருவாங்கன்னு சொல்லி நினைச்சு நம்ம கடன் கொடுக்க முடியாது. அதுதான் அங்கே உள்ள, ஏன்னா ஊழியக்காரன் போய் திரும்ப கேட்க முடியாது. தேவ பிள்ளைகளே கூட இப்போ மற்றவங்க கேட்குற மாதிரி கந்து வட்டிக்காரங்க கேட்குற மாதிரி போய் நம்ம கேட்க முடியாது. அது சட்டப்படியும் தப்பு. அப்படி கேட்கறது, ஒருத்தரை அவமானப்படுத்தி அல்லது ரொம்ப துன்பப்படுத்தி ஒருத்தரை கேட்கறதும் ரொம்ப தப்பு. நிச்சயமா. அதான் வந்து அந்நியனுக்காக பிணைப்படாதேன்னு வேதத்தில் இருக்கு. ஜாமீனும் நம்ம போடக்கூடாது. நிச்சயமா ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படி நிறையா ஜாமீன் கையெழுத்து போடல. என்னுடைய சிவில் ஸ்கோர்லாம் பாதிக்கப்பட்டு என் பையனுக்கு அவன் எம்பிஏ படிக்கிறான், அவனுக்கு எம்பிஏ படிக்க போகிற நேரத்தில் அவனுக்கு பேங்க் லோன் போடலாம் பார்த்தா ஒரு பேங்கில் கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மற்றவங்களுக்காக பிணைக்கப்பட்டதுனா இன்றைக்கி நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் என் பிள்ளைக்கு படிப்பதற்கான உதவியில் கடவுள் சில ஆட்கள் மூலமாக உதவி செய்ய ஆரம்பித்தார். நான் ஆண்டவர் கைவிட மாட்டார் நிச்சயமாக. இப்போது ஆனால் உங்கள் ஜனங்க இந்த மாதிரி நீங்கள் கடன் மற்றவங்களுக்காக கடனில் போய் மாட்டி நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் சபை மக்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா, உங்கள் கூட நின்னாங்களா? ஆரம்பத்தில் கடன் படும்போது விசுவாசிலே நிறைய கடன் வாங்கிட்டேன். வாங்கும்போது முதல்ல நான் என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கும்போது எல்லாருமே எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதில் குறிப்பாக ஒரு சகோதரிலாம், பாஸ்டர் நீங்கள் எனக்கு 2 நாளில் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கலாம், நான் சர்ச்சிலே தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னு மிரட்டினாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னொரு சகோதரி, என் பைக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு ஊழித்து போயிருந்தேன், அவர் என்னுடைய வண்டியை லாக் பண்ணிவிட்டு அப்படி நான் வண்டி எடுக்க போகிற நேரத்தில் எனக்கு பார்த்து நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா அப்படின்னு ரொம்ப இதாக எங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடிய மக்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக பேசிட்டாங்க. இப்படியே சபையில் இருக்கிறவங்களாம் என்னை வேதனைப்படுத்த ஆரம்பிச்சேனே. இனிமேல் இந்த ஊழியம் இந்த இடத்துல வேண்டாம், இதை காலி பண்ணிவிட்டு நாங்கள் 2 பிள்ளைங்களை நான் அடாப்ட் பண்ணி வளர்த்தோம். அதில் ஒரு மூத்த பொண்ணுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அந்த கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணோம். அப்போ அந்த நேரத்தில் அந்த பொண்ணுடைய மேரேஜ் முடித்த உடனே இந்த சர்ச்சை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நேராக எங்கே போயிடணும், வட இந்தியாவுக்கு ஊழித்து போயிடணும் அப்படின்னு நானும் என் மனைவியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதில் 1-2 விசுவாசிகள் எங்களுடைய நிலைமையை கேள்விப்பட்டு எங்களுக்கு ஆறுதலாக வந்து சொல்லி, இல்லை பாஸ்டர் நீங்கள் இங்கே இருங்க, ஜோம் பண்ணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அழுதுகிட்டு கண்ணீர் தொடச்சி நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அதுக்கப்புறம் 1-2 பேர்கள்லாம் எனக்கு சப்போர்ட் ஆரம்பித்தாங்க.
இன்றைக்கி அந்த பேசினவங்களாம் எங்கள் சபையில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க. அன்றைக்கி அந்த கஷ்டத்தை மாதிரி இப்படி பேசிட்டாங்க. ஆனால் அப்படி சொன்னவங்க இன்றைக்கி எனக்கு ஊழியத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. உங்கள் ஸ்தாபனமும் இது அவங்களுக்கும் தெரியுமா? அவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களா? ஆமாம், அவங்களுக்கு இந்த இஷ்யூவை கொண்டு போயிட்டாங்க. உங்கள் போதகர் வந்து இப்படி ஒரு கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கியிருக்கிறாரு, பேசாமல் அவரை தூக்கிடுங்க அப்படின்னு சபையில் இருக்கிற 1-2 பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க இதை விட்டு கொடுக்கல. சங்கர் பாஸ்டர் வந்து நல்லா ஊழியம் செய்யக்கூடவர். ஆனால் அவருக்கு ஒரு ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அவங்க பாஸ்டரால் நாங்கள் எங்கேயும் மாற்ற முடியாது, அவர் தான் உங்களுக்கு பாஸ்டராக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பேசிட்டாங்க. அப்போ அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் சண்டே சர்வீஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்கள், மற்றனைக்கு உங்களுக்கு எங்கேயாவது ஊழியம் இருந்தாலும் நீங்கள் போய் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெளி ஊழியங்களுக்கு போங்க, நீங்கள் போங்க, நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறதுன்னு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்துனாங்க. சின்ன சின்ன உதவிகளை எனக்கு அப்பப்போ கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அது எனக்கு அந்த நேரத்தில் ஒரு உங்கள் மனைவி பிள்ளைகளும் அந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னுடைய காரியங்களாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல என் மனைவியால் தாங்க முடியல, ரொம்ப மனசு உடஞ்சி போய் இல்லை எல்லோரும் திட்ட ஆரம்பித்தாங்க, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கார எதுவும் தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி எல்லாருமே என்னை ஆறுதல் படுத்த ஆரம்பித்தாங்க. பிள்ளைகளும் நல்லா ஸ்கூலில் படித்தவங்களாம் பிள்ளைங்களை மறுபடியும் நாங்கள் கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சோம். பிள்ளைகளுக்கு அங்கே போய் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி அங்கே போய் கஷ்டத்தின் அனுபவத்தில் வந்ததுனால தான் இன்றைக்கி அவங்க ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க. இப்போ வந்து இன்னொன்றையும் நம்ம ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பண்ணது உங்கள் மனைவிக்கு தெரியாது. நிச்சயமாக தெரியாது. அது வந்து ஒரு மனைவியோடு கலந்து ஆலோசித்து தான் நம்ம பண விஷயங்களில் காரியங்களை செய்யணும். அப்புறம் ஒரு கணவன் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில், ஏன்னா நிறைய கணவன்மார் வந்து மனைவிக்கு ஒன்றுமே சொல்கிறது இல்லை. நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மறைச்சிடுறாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா மனைவி வந்து சொந்த சரீரம் தானே. உண்மையில் ஒருவேளை சில மனைவிக்கு வெளி உலகம் தெரியாமல் இருக்கலாம், பொருளாதார விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம், அவங்க பயப்படலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனைவியோடு கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டியது, சேர்ந்து ஜெபம் பண்ணி முடிவு எடுக்க வேண்டியது, அது எப்பவுமே பாதுகாப்பானதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கட்டாயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாடத்தை ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார். நிறைய இடங்களில் போய் இந்த ஃபேமிலி கேம்லாம் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி உண்மையில் எனக்கு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம்னாலும் என் மனைவிட்ட ஷேர் பண்ணுவேன். இப்படி ஒருத்தன் கேட்டாங்க, நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். பண்ணுறதுனால இப்போ எங்கள் குடும்பத்தில் நல்லா சுமூகமாக இருக்குது. பொருளாதாரத்தில் எந்த ஒரு விஷயம்லாம் அவளே எனக்கு சிலதை சப்போர்ட் பண்ணிக்கிடுறா. அது நல்ல ஒரு ஆதரவாக இருக்குது. அதனால் மனைவிக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது என்பதை அந்த பாடத்தில் கற்றுக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க, 2 பிள்ளைங்களை, 2 உறவினருடைய பிள்ளைங்களையும் நீங்கள் எடுத்து வளர்த்தீங்க. ஏன்னா அந்த 2 பிள்ளைங்களும் பெண் பிள்ளைங்க, வேற பெண் பிள்ளைங்க. அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. நான் தான் 2 பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடத்தி வச்சேன்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்தீங்க. அதனால் எப்படி உங்களுக்கு அது, ஏன்னா நீங்களே அப்போ ஒன்றும் ரொம்ப வசதியாக இல்லை. ஆமாம். இப்போ உங்களுக்கே பிள்ளைங்க இருந்தாங்க. ஆமாம். அது 2 பெண் பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு அந்த ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு எப்போவுமே இறக்க குணம் ரொம்ப அதிகம் உண்டு. பொருளாதாரத்தில் ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் உதவி செய்யணும் ஓடுவேன். அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு முடியாத சொன்னாலும் ஓடி போய் உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடியவன். அப்படி இருக்கும்போது என்னுடைய உறவின் அடிப்படையில் வேறு என்னுடைய மனைவியுடைய அக்கா பிள்ளைங்க தான். அவங்க அக்கா சின்ன வயசில் ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் கால் போயிடுச்சு. அப்போது கால் இல்லாத கணவனோடு நல்லா வாழ்க்கை நடந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து, ஒரு பொண்ணு 4ஆம் கிளாஸ், ஒரு பொண்ணு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா வளர்த்து ஆளாக்கிட்டாங்க. அப்போ இந்த கணவரும் இவர் கால் இல்லாதவரும் ராஜஸ்தான் பக்கத்தில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி வரலை. இப்போ இந்த 2 பிள்ளைகளும் அனாதைகளை வீட்டில் போட்டிருக்கு. யாரும் பக்கத்து வீட்டுக்காரரும் யாரும் ஆதரவு இல்லை. என்னுடைய மனைவியோட அண்ணன்மாருக்கும் அவங்களும் இந்த பிள்ளைகளுக்கு எந்த சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னு. அப்போ எனக்கு அது மேலே ஒரு இறக்கம் வந்தனால அந்த பிள்ளைகளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து, ஆனால் எல்லாம் பெண் பிள்ளைகளாக இருக்கனால நம்ம கூட வச்சு பண்ண முடியாது. நம்மளும் திருமணம் ஆன புதுசு நாங்கள். அப்போது அந்த பிள்ளைகளை ஒரு பொண்ணை பாளையங்கோட்டையில் அஸ்வோன் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல்லையும், இன்னொரு பொண்ணை வந்து செங்கோட்டை ஏஜி ஸ்தாபனத்தில் இருக்கிற ஸ்கூல்லையும் படிக்க வச்சேன். 1 வருஷம் அங்கே படித்தாங்க. அதுக்கப்புறம் செட்டிமேடுன்னு சொல்லி ஒரு இடத்துல அந்த காலேஜ், அந்த ஸ்கூலில் போய் அந்த பிள்ளைங்களை சேர்த்து படிக்க வச்சோம். ஹாஸ்டலில் தான் படிக்க வச்சோம். ஆனால் அப்பப்போ நாங்கள் ஒரு தாயத்தப்பன் போய் பார்த்துக்கிட்டோம், எங்கள் வீட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைகளை தொடர்ந்து காலேஜுக்கு படிக்கணும். ஒரு பிள்ளை எம்காம் படித்தான், ஒரு பொண்ணு எம்பிஏ படித்தான். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளை திருமணம் நடத்தி வைப்பதற்கு ஆண்டு உதவிச்சார். அது
சொந்தக்கார பிள்ளைன்னு மட்டும் கிடையாது, கடவுளுக்காக எந்த ஒரு உதவியும் செய்யறதுக்கு எப்பவுமே என் மனசு. இப்போ நீங்கள் படிக்க வச்சது கூட ஹாஸ்டலில் படிக்க வச்சு ஓரளவு அங்கே செலவு, படிப்பு செலவு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆமாம், அது வந்து ஒருவேளை இலவசமோ அல்லது குறைஞ்ச செலவோ அப்படி போயிருக்கலாம். ஆனால் திருமணம்னு சொல்லும்போது ஆமாம், அது நிச்சயமாக முடியாதுதான், ஒரு பெரிய செலவு தான். ஆமாம், அது வரதட்சணை, ஒருவேளை மணமகன் வீட்டில் வரதட்சணை வேண்டாம்னு சொல்லியிருந்தா கூட திருமண செலவே ஒரு பெரிய செலவு தான். அந்த திருமணத்திலே ஒரு காரியம் என்ன ஏன்னா நடந்தது. 2 பெண் பிள்ளைகளை நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்தீங்க. ஆமாம், ஏன்னா அந்த திருமணத்தை நானே நடத்தி வச்சதுனால நானே அதுக்கு சாட்சி. நிச்சயமா நிச்சயமா. அதனால அது எப்படி உங்களுக்கு எப்படி கர்த்தர் உங்களை நடத்தினாரு, எப்படி அது உங்களுக்கு ஒரு சாட்சியா எப்படி சொல்ல முடியும் நீங்க? ஆமாம், பொண்ணுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், கையில் காசு கிடையாது. ஆனால் எங்கள் கூட இருக்கிற மக்கள் சொன்னாங்க, பாச செய்யுங்க பாச, ஏதாவது பண்ண கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி ஊக்கப்படுத்துனாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொன்னாங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணால் நான் கட்டில் வாங்கி கொடுத்துருந்தேன், நான் பீரோ வாங்கி கொடுத்துருந்தேன், நான் மெத்தை வாங்கி கொடுத்துருந்தேன், ஒரு சில பேர் சொன்னாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அந்த டவுரிக்கு என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த நேரத்தில் அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பாவுடைய கான்டாக்ட் கிடச்சி, இப்படி சூழ்நிலாம் சொன்ன பிள்ளைங்க நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சுன்னா அவர் வந்துட்டார். வந்து அவரால் முடிஞ்ச அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியுமோ ஓரளவு செஞ்சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தாலி கொடி பண்ணதுக்கு நான் பொறுப்பேற்றுறதுன்னு சொல்லி மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சர்ச்சுக்குள்ளே தாலி கட்டுறதுக்கு வரக்கூடிய நேரம் வரைக்கும் என் கையில் காசும் கிடையாது, தாலி கொடியும் பண்ணலை. அந்த பொண்ணை வெளியே பொண்ணு வந்து நிற்கிது. நான் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் காலையில் ஃபோன் பண்ணிச்ச, தம்பி வரும்போது ஒரு அரை மணி நேரம் லேட்டாகவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதுடைய காரணம் இன்னும் ரெடி ஆகலைங்கிறதுக்காக. அப்போது அதே மாதிரி அந்த அந்த டயத்தில் தாண்டி அவங்க கரெக்டாக வந்துட்டாங்க. வந்த நேரத்தில் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் ஒரு சகோதர காரியம் சொன்னேன்னு, பாஸ்டர் நீங்கள் இந்த நகை கடைக்கு போங்க, என் பேரை சொல்லுங்கள், நீங்கள் முறுக்கு செயின் வந்தால் உடனே கிடச்சிரும், டக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடலான்னு சொன்னோடனே நானும் ஒரு ஆளை விட்டு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் தாலியை கட்டி கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி அந்த உடைய கதைகள்லாம் முடிச்சிட்டேன். அதில் இதில் ஆண்டவர் என்னை வெட்கப்பட விடலை. அப்போ நான் என் பிள்ளைகளாகவே நினச்சது வளர்த்தேன். என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணுமோ அது மாதிரி செஞ்ச அந்த பிள்ளைகளை வளர்த்தேன். என்னுடைய சின்ன சின்ன பணங்கள், என் கையில் கிடைக்கிற காணிக்கை பணம் எதாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை கடைக்கு கூட்டிகிட்டு போனால் கூட அவங்களுக்கு நல்லா காஸ்ட்லியாக தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். எதனா நல்லா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அது இன்னை வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பிள்ளைங்களுக்கு. இப்போ அந்த 2 பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க உங்கள் மூத்த மருமகன் ஊழியம் செய்கிறாங்க. மூத்த மருமகன் வேலை பார்க்குறாரு, இளைய மருமகன் மிஷினரியாக இருக்கிறாரு. இளைய மருமகன் தான் மிஷினரியாக இருக்கார். ஆமாம், 2 திருமணங்களே அதே மாதிரி ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக நடத்துறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு சபை அல்லது நீங்கள் நேரடியாக செய்யக்கூடிய ஆலங்குளம் ஊழியம் என்று இல்லாதபடி கிளை ஊழியங்களும் உங்களுக்கு இருக்கு. ஆமாம், நிறையா கிட்டத்தட்ட ஒரு 6-7 சர்ச்சு கிளை சபைகள் ஆண்டர். ஏன்னா நீங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு நடுத்தர நிலையில தான் இருக்கீங்க. கர்த்தர் உங்கள் தேவையை சந்திச்சுட்டு இருக்காரு, ஒரு கௌரவமான நிலையில உங்களை வச்சிருக்காரு. ஆனாலும் இந்த நிலையில நீங்கள் கிளை ஊழியங்களை ஆரம்பிக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஒரு நடத்துதல் வந்துச்சு? அதாவது எனக்கு ஆதியாம்புஸ்தில் பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷனோடு உறவாடாதற்கு போனார். ஆனால் அந்த உறவாடுதலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் என்ன பண்ணிட்டான், சில தந்திரமான காரியம் செஞ்சு மனுஷனை பாவம் செய்ய வச்சு அந்த உறவை கட் பண்ணிட்டான். அப்போ ஆண்டவர் மனுஷனோடு உறவாடணும்னு ஆசைப்படுறார். அதுக்கப்புறம் மோசைட்ட சொல்கிறாரு, நான் ஜனங்கள்ட்ட வாசம் பண்ண ஒரு ஆசரிப்பு கூட அதை உண்டாக்குன்னு சொல்லி. அதுவும் கொஞ்ச நாள் இருந்துச்சு. இப்போ சவுலுடைய காலத்தில் அதுவும் போயிடுச்சு. அதுக்கு பிறகு சாலமோன். இப்படியே பைபிளை பார்க்கும்போது மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணணும் அவருக்கு ஆசை இருக்குது. வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் கூட மனிதர்கள் மத்தியில் அவர் இறங்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அவருடைய வாசஸ்தலம் அங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால அது வேற ஒரு அர்த்தத்தை குறித்தாலும் கூட என் மைண்டில் என்ன பண்ணுன்னா, அப்போது ஆண்டவர் மனிதர்கள் மத்தியில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ ஒவ்வொரு கிராமத்திலும் ஆண்டோடைய வாசஸ்தலங்கள் உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரம் எனக்கு வந்துச்சு. அப்போது நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு பொருத்தம் என்னென்னா, என் பேரில் எனக்கு இடமும் இருக்கக்கூடாது, என் பேரில் எந்த வீடு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை நான் வாழக்கூடாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போனோன்னே சில ஊழியக்காரை பார்க்கவே முடியல, பேசவே முடியல. ஆனால் எனக்கு என்னென்னா, ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எல்லார்ட்டையும் சகஜமாக பேசினார். 2வது காமராஜருடைய வாழ்க்கை நான் படிக்கும்போது அது என்னை ரொம்ப ஒரு ஊக்கப்படுத்துச்சு. அப்போ ஒரு தலைவனாக இருந்தால் எல்லார்ட்டையும் நல்லா பழகணும், எளிமையாக இருக்கணும். அப்போ ஒரு பெரிய ஆடம்பரத்தில் போய் சிக்கிறக்கூடாது, செட்டில் ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம கையில் என்ன காசு கிடைச்சாலும் நமக்குன்னு இதை ஒன்று வாங்காமல் ஆண்டுடைய ஊழியம் சொல்லி செய்யணுங்கிறதுனால இதுவும் ஒரு பாரம் இருந்துச்சு. இப்படி ஆண்டுடைய ஆலயத்தை கட்டணும் 2மே என்னை மிக்ஸ் ஆகும்போது கிடைக்கிற பணத்தை சின்ன சின்ன சர்ச்சை கட்டுவோம் அப்படிங்கிறத
தரிசனமாக எடுத்தேன். இதை என்னுடைய மக்களை ஷேர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சவங்கள்டெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும்போது கடவுள் சிலர் மூலமாக எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். இப்போ யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களும் அந்த தரிசனத்துக்குள்ளே நான் நடத்த ஆரம்பித்தேன். அப்படி நடத்தும்போது அப்படி கிராமங்களை எந்தெந்த ஊர்லலாம் சபை இல்லை அப்படின்னு சொல்லி புள்ளிவர்கள் எடுத்து அந்தந்த இடங்களில் சபைகளை கட்டி அங்கே ஒரு ஊழியக்காரை போட்டு அவங்களுக்கு மாதம் மாதம் சின்ன சப்போர்ட் பண்ணுவதற்கும் ஆண்டு எனக்கு உதவி செஞ்சார். எத்தனை கிளைகள் இருக்குது? 7 சர்ச் இருக்குங்கய்யா. அதாவது உங்கள் ஸ்தாபனத்துடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் நானே நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளர். 7 சபை. அது மட்டும் இல்லை, நீங்கள் பல ஊழியக்காரர்களோடு நல்லா பழகுவீங்க. ஆமாம், நிச்சயமா. இப்போ குறிப்பாக எங்களோடு உங்களுக்கு நல்ல ஐக்கியம் உண்டு. ஆமாம், உண்மையிலே இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி இன்னும் எல்லாரோடையும் நல்லா பரந்த மனதோட, நிச்சயமா, இது வேற ஸ்தாபனம், இது வேற ஊழியக்காரங்கன்னு நினைக்காதபடி அந்த பாகுபாடு அந்த ஒரு பரந்த மனதோட எல்லாரோடையும் ரொம்ப அன்பா பழகுவீங்க. நிச்சயமா. இணைந்து ரொம்ப செயல்படுவீங்க. இணக்கமா ஒரு மாதிரி ஒரு தீவு மாதிரி இல்லாம அப்படி தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருந்தால் அந்த திட்டத்துக்காக யாரோடு கூட இணைஞ்சு செயல்பட எப்பவுமே உந்துதலாகவே இருப்பேன். இப்போ குறிப்பாக எங்களோடு உங்களுக்கு ஏற்பட்ட ஐக்கியம், எங்களோடு இணைந்து செயல்பட்டதை பற்றி உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள். உங்களோடு சேர்ந்து செயல்பட்ட அனுபவம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 வருஷத்தில் ஒரு ஆர்டினேஷனுக்காக உங்களை அணுகும்போது அப்போ தான் உங்களை முத பார்க்குறேன், நம்ம குறும்பூரில் வச்சு மண்டபத்தில். அப்போ பிஷப் வராரு அப்படின்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். அன்றைக்கி தான் உங்களை பார்த்தேன். அப்போது பார்த்து உங்களை ஆர்டினேஷன் வாங்கும்போது எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. அப்போது அந்த ஆர்டினேட் பண்ணும்போது தலையில் கை ஜெபிக்கும்போது அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் அது உண்மையிலே என்னுடைய ஊழியத்துக்கான காரியங்களை அதை வெளிப்படுத்திச்சு. என்னை அடுத்த கட்ட ஊழியம் என்னங்கிறதையும் அது உணர்த்த ஆரம்பிச்சு. ஊழியம் வந்து அகலமாகவும் மாறும், ஆழமாகவும் மாறும் அப்படிங்கிற காரியத்தை எனக்கு நீங்கள் அழகாக சொன்னீங்க. அப்போ அன்னைக்கு வந்து உங்கள் மேலே எனக்கு ஒரு பற்றுதல் ஏற்பட்டது. நான் பிஷப் அப்படின்னு நினச்சா ஏதோ ஒரு கோல் வச்சுட்டு பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னா, ஆனால் இது வந்து உண்மையிலே ஒரு பிஷப் மட்டும் கிடையாது, இவர் வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பன், இவர் தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறத நான் அன்றைக்கி அறிஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும் பழகணுங்கும் போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, அவங்க பெரிய ஆட்களை எப்படி போய் பழக முடியும் அப்படின்னாலும். ஆனால் சில சூழ்நிலையில் அந்த குறும்பூரில் ஒருத்தர் பொறுப்பாக நின்று செஞ்சார். அப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு மாறும்போது மறுபடியும் அதன் மூலமாக உங்கள்கிட்ட ஒரு தொடர்பு எனக்கு வர ஆரம்பிச்சது. பிறகு நீங்கள் நடத்தின பைபிள் காலேஜில் டீச் பண்ண விட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் நல்ல நெருக்கங்கள் வரும்போது உங்களோட பல விஷயங்களை பயணித்து போக எனக்கு உதவி செஞ்சார். என்னுடைய கஷ்டங்கள் வரும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ எந்த நேரத்தில் என்ன காரியத்தை குறித்து உங்களோட ஆலோசனை கேட்டாலும் உங்கள்கிட்ட ஆலோசனை கிடைக்கிது. அப்போ இவர் வந்து சாதாரண நல்ல கவுன்சிலர், நல்ல எந்த சப்ஜெக்டில் எந்த ஒரு காரியத்தில் ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக எந்த ஒரு காரியத்திலையும் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டால் ஆலோசனை கிடைக்கிது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால் நான் வாழ்க்கையில் 3 பேரை என் வாழ்க்கையில் வச்சுருக்கிறேன். அதில் உங்களே ஒரு நபராக, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக வச்சுருக்கிறேன். உண்மையிலே எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்க அவங்க கூட பயணிக்கிறது. வேறு எதுவும் நீங்கள் உரையாட அல்லது கேட்க விரும்புகிறீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் எங்களை மாதிரி கூப்பிட்டு நடத்தணும் ஒரு எண்ணம் வந்திருக்குது. அதுக்கான கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இதை மாதிரி இன்னும் நிறைய ஊழியக்காரர்கள் எடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் நிறைய நேரத்தில் இப்படி வெளியே யூடியூப்பில் பேசணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. சில நேரத்தில் நாங்கள் இண்டிவிஜுவலாக சில விஷயம் பண்ணாலும் அது ரொம்ப ரீச் ஆகலை. ஆனால் இந்த மாதிரி நிறையா இப்படி ஊழியக்காரர்கள் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஆசை இருக்குது. பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணதனுடைய ஆரம்பமாக தான் முதல்ல நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்ம கூட ரொம்ப நெருங்கின ஐக்கியம் உள்ளவங்கள பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்க. ஏன்னா ஒருத்தரை பற்றி நமக்கு நல்லா தெரியணும்ல. தெரியாதவங்களை வந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு சரியான நபராக இருக்கணும். நிச்சயமா. அவங்களுடைய ஆவி, அவங்களுடைய உபதேசம் அது ரொம்ப முக்கியம். சரிங்க. அதனால் அதை செய்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும் முதல்ல. 2வது கேட்குறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அது ரொம்ப, ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ உங்களை மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்தவங்க அவங்கள தங்களை அதோட பொருத்தி பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அவர் நான் மந்திரவாதியுடைய பேரன், அப்போ அந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வந்தவங்க அதை தங்களோட பொருத்தி பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லை கடனில் சிக்கினவங்க உங்கள் சாட்சியோட பொருத்தி பார்ப்பாங்க. நிச்சயமா. இப்போ அந்த மாதிரி என்னதான் பிரசங்கம் பண்ணுவது என்பது ஒரு பக்கம், அது ஆண்டுடைய வசனம்னு இருந்தால் கூட, வாக்குத்தத்தம் இருந்தால் கூட, சாட்சிகள்னு ஒன்று பைபிள்லே இருக்கு. உண்மையிலே. அப்போ அந்த சாட்சிகள் ரொம்ப, உங்களுடைய சாட்சிகள் என்னுடைய ஆலோசனைக்காரர் 119ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான். ஸோ அதனால அந்த இது ஒரு சாட்சிகளை ஜனங்கள் முன்னால் நம்மளால் முடிஞ்ச உடனே வைக்கணும். ஒன்று அது ஒரு காரணம்.
முக்கியமாக இப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தூண்டுகோல் தம்பி ஜோசப் கிங்ஸ்லி தான். சரிங்க சரி. அவர் தான் இந்த சேனலுடைய அட்மின். நான் வந்து தினமும் நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வசனத்தை பேசிட்டு போயிட்டே இருக்கிற ஆளு தான். இதில் ரொம்ப மீடியாவில் ரொம்ப மனதை செலுத்தலை. இப்போ அவர் தான் இந்த மாதிரி அவருக்கு ஒரு வாஞ்ச ஒரு உரையாடல் மாதிரி வைக்கணும், அப்போ நம்ம அப்போ அப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இதை ஆரம்பித்து செஞ்சிட்ருக்குறோம் ஆண்டோடைய கிருபையால். இன்னொன்று, மற்றவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ உற்சாகத்தை கொடுக்க முடியுமோ, மற்ற ஊழியக்காரர்கள் தானே இல்லை, மற்றவங்களை நம்ம உற்சாகப்படுத்தணும். ஏன்னா பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, தொழில் ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஆமாம், அது எனக்கு நிறைய பேர் சொன்னது அதான். முக்கியமானதை சொல்லிடக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லலாம். இந்த வர்ம கலையில் அந்த ஆசான் என்ன பண்ணுவாராம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த முக்கியமான அந்த கலையை, அந்த முக்கியமான உச்சகட்டத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாராம். தான் பிள்ளைகளுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாராம். அல்லது ரொம்ப அவருக்கு வேண்டப்பட்டவங்க ரொம்ப அது வந்து சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். நம்பிக்கை வரணும், இவனுக்கு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர், நிறைய கலைகள் அழிஞ்சு போச்சு. ஏன்னா அதை ரகசியமாக வச்சு அதில் கலைகள் அழிஞ்சு போச்சு. நிறைய இப்போ சித்த வைத்தியம் போன்ற வைத்தியங்கள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அதை எழுதி வச்சது கூட ஓலைச்சுவடியில் அவங்க வந்து அதை ஒரு சங்கேத பாஷையில் எழுதிட்டாங்க, கோடு லாங்குவேஜில் எழுதிட்டாங்க. அது யாருக்கும் புரியாது. அது அவங்க குடும்பத்தாருக்கு தான் புரியும், அல்லது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு தான் புரியும். அது அவங்கெல்லாம் அதை வெளியே சொல்லாதனால அந்த ஓலைச்சுவடிகள் இருந்தால் கூட அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அழிஞ்சு போச்சு, நிறைய கலைகள் அழிஞ்சு போச்சு. நான் வந்து ஊழியத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய பேர் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்காங்க, நிறைய பேர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, ஆலோசனை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்றைக்கு நான் கடன் பட்டிருக்கேன். ஆனால் சில விஷயங்களை யாருமே சொல்லிக் கொடுக்கல. சில விஷயங்களை வந்து அவங்க என்ன நினைக்காங்கன்னா, அப்புறம் நானே தான் உருண்டு பிறண்டு. இப்போ இந்த ஆர்டினேஷன் மாதிரி காரியங்கள்லாம் நாங்கள் ரொம்ப எளிமையாக அதை கொடுக்குறோம். எளிமையாக அது வந்து ரொம்ப குறைந்த செலவில், சில நேரங்களில் அது கூட முடியலைன்னா கூட பரவாயில்லன்னு இலவசமாக கொடுக்குறோம். அது வந்து ஆனால் எங்கள் காலத்தில் அது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணால் கூட கொடுக்க மாட்டாங்க. அது வந்து நாங்கள்லாம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் போய் பெரிய தொகையை செலவு பண்ணி பல வருஷம் அலைஞ்சி திரிஞ்சு அது என்னமோ அதை எங்களுக்கு கிடச்சிது. அதனால் மற்றவங்களுக்கு அப்படி கஷ்டம், அதனால் நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டோம். இந்த ஆர்டினேஷன் இல்லாததுனால போலீஸ் பிரச்சனை வரும்போது, வேண்டாதவங்க சுவிசேஷ விரோதிகள் போலீஸ்க்கு போகும்போது, அப்போ ஒரு சான்றிதழ் நம்மக்கிட்ட இல்லை, அந்த மாதிரி பிரச்சனைகள். அது மாதிரி முழு நேரமாக போய் பைபிள் காலேஜில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு அந்த பைபிள் காலேஜ் சான்றிதழ் வேணும். அல்லது ஒரு கரஸ்பாண்டன்ஸ்லேயே ஒரு பகுதி நேரத்தில் படிக்க வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை, அவங்களுக்கு சான்றிதழ் கிடைக்க ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும். அறிவு இருக்குது அவங்களுக்கு, வேத அறிவு இருக்குது, ஊழிய அறிவு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு கையில் சான்றிதழ் இல்லை, படிக்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, நேரம் இல்லை. அப்போ அதெல்லாம் சிந்திச்சு என்ன முடிவு செஞ்சோம்னா, நம்ம மற்றவங்களுக்கு எளிமையாக இதெல்லாம் கொடுக்கணும், இந்த ஆர்டினேஷன், இந்த பைபிள் காலேஜ் சான்றிதழ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு யோசித்தோம். பலர் வந்து எங்களை சத்தம் போட்டாங்க. நாங்கள் வந்து பல பாஸ்டர்கள் ஐக்கியத்தை தான் முதல்ல அணுகணும். முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு நாள் பயிற்சி நடத்தணும் ஊழியக்காரங்களுக்கு. உங்கள் சபையில் கூட ஒரு நாள் அந்த பயிற்சி நடத்தி ஒரு ஆடிட்டர், ஒரு வக்கீல், சில நேரங்களில் சில ஊர்களில் ஒரு கம்ப்யூட்டர் நிபுணர் வருவார், சில ஊர்களில் ஒரு மியூசிக் நிபுணர், மைக் செட்டை பற்றிய நிபுணர் வருவார். அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மைக் செட்டை எப்படி நீங்கள் வாங்கணும், எப்படி நீங்கள் அதை பராமரிக்கணும், கம்ப்யூட்டர் மாதிரி காரியங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், மீடியாவை எந்த மாதிரி சட்டம் உங்களுக்கு தெரியணும், ஒரு இடம் எப்படி வாங்கணும், எப்படி ஒரு சபை கட்டணும், ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு என்ன மாதிரி அனுமதி வாங்கணும், எல்லாமே சட்டப்படி ஞானசானம் எப்படி கொடுக்கணும், சட்டத்தை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. எப்படி ஸ்தாபனத்தை பதிவு பண்ணணும். சரி, இப்போ அந்த காலத்தில் நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஸ்தாபனத்தை பதிவு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய பதிவு பெற்ற ஸ்தாபனம். நாங்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபையாக பல சூழ்நிலைகள், பல நபர்களை தந்தார், தேவையும் தந்தார். அப்போ நிறைய செலவும் ஆச்சு. இப்போ நாங்கள் குறைஞ்ச செலவில் இலவசமாக, அது இலவசமாக இல்லை, குறைஞ்ச செலவில் அந்த அவங்களுக்கு அந்த ஆஃபீஸுக்கு ஆகிற செலவில் மட்டும் வக்கீல் கட்டணமோ மற்ற கட்டணமோ இல்லாமல் செஞ்சு கொடுக்குறோம், கைட் பண்ணி செஞ்சு கொடுக்குறோம் பதிவெல்லாம். சரிங்க. அப்போல்லாம் அது வந்து பதிவு பெற்ற ஸ்தாபனமா, அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா, ரிஜிஸ்டர்டு அப்படின்னு பெரிய ஊழியக்காரங்களே வந்து ஆச்சரியமாக கேட்பாங்க, நீங்கள் ரிஜிஸ்டர்டு ஸ்தாபனமா,
ஏன்னா அப்போ எனக்கு வந்து 1989 எங்கள் ஊழியத்தை நாங்கள் பதிவு பண்ணோம், முதல் பதிவு. சரிங்க. அப்போ வந்து எனக்கு வயசு 24. சரி சரி. அப்போ நான் தனி ஊழியம் ஆரம்பிச்சிட்டேன். 3 ஆண்டுகள் ஒரு சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்து தனி ஊழியம் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து அவங்க ஆச்சரியமாக வந்து கேட்பாங்க, ரிஜிஸ்டர்டா, நீங்கள் ரிஜிஸ்டர்டா அப்படின்னு. அது ஒரு பெரிய விஷயமா படித்தவங்க பெரிய ஊழியக்காரங்களே கேட்பாங்க, இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரங்க கேட்பாங்க. ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஸ்தாபனத்தினுடைய கிளை. அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நான் எதையெல்லாம் கஷ்டப்பட்டு பெற்றேனோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு எளிமையாக, இலவசமாக அல்லது எளிமையாக அல்லது குறைந்த செலவில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய அந்த ஒரு நாள் பயிற்சி கொடுப்போம். அப்போ அதை வந்து பெரிய பாஸ்டர் ஐக்கியங்களை அணுகின போது பெரிய பாஸ்டர்ஸ்லாம் அன்றைக்கு இருந்த பல பெரிய பாஸ்டர்கள் என்ன சொன்னாங்க, பாஸ்டர் இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அவங்க இதெல்லாம் தெரிஞ்சால் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நமக்கு கீழே அடங்கி இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் தெரியாத வரைக்கும் தான் நம்மளை மதிப்பான், நமக்கு கீழே அடங்கி இருப்பான், அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னு அவங்க. ஆனால் நான் வந்து இதுக்கான ஒரு அமைப்பை வந்து நாம் வந்து 2009ஆம் ஆண்டு தான் ஆரம்பித்தோம். முறைப்படி அரசாங்கத்தில் பதிவு பண்ணி ஒரு டயசிஸ், ஒரு அக்ரெடிஷன் போர்டு, இதெல்லாம் அரசாங்கத்தில் பதிவு பண்ணி ஆரம்பிச்சது 2009 தான். ஆனால் அதுக்கு முன்னாலே தனிப்பட்ட விதத்தில் நான் எவ்வளவோ பேருக்கு ஸ்தாபனங்களை பதிவு பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் வேதாகம கல்லூரி அப்பயே ஆரம்பிச்சிட்டோம். 91 மாலை நேர வேதாகம கல்லூரி தாம்பரத்தில் ஆரம்பித்தோம். சரிங்க. ஆனால் அதில் படித்தாங்க. அப்போ அதெல்லாம் செய்தோம். அதனால பவுல் சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் நான் வந்து எனக்கு பிரயோஜனமான எதையுமே நான் மறைக்கலை, அதனால உங்க ரத்தப்பழி என் மேல இல்லை வராது. அதே மாதிரி நான் தேவனுடைய ஆலோசனை ஒன்றையும் மறைக்கவில்லை. அது மாதிரி ஒரு வரங்களை பெற்றுக்கொள்வது அப்படின்றதுலாம் அது வந்து என்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்தா, நீ 40 நாள் உபவாசி ஜபிச்சாதான் உனக்கு வரம் கிடைக்கும் அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. என்ன அதை மட்டும் இல்லை, நீ வந்து சும்மாலாம் வரம் கிடைக்காது, எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரொம்ப விசேஷமானவர்கள், லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர், அவங்களுக்கு தான் வரம் கிடைக்கும். அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நாங்கள்லாம் அதை கஷ்டம் நினச்சிக்கிட்டு அதுக்காக பயங்கரமாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, உபவாசத்தில் நீ ஜெபம் ஊழியம் செய்யணும், இல்லைன்னா உனக்கு அற்புதம் நடக்காது, உன் ஊழியம். நானும் ஆதி காலத்தில் நான் 13 வயசுல மேடையை ஏறிட்டேன். 9வது படிக்கும்போதே மேடையில் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை எனக்கு உண்டாயிடுச்சு, சூழ்நிலைகள் உண்டாயிடுச்சு. ஆனால் முன்னெல்லாம் ஊழியத்துக்கு போனால் 3 நாள் ஊழியன்னா கூட 3 நாள் சாப்பிட மாட்டேன். உபவாசத்திலே தான் பிரயாணம் பண்ணுறது, உபவாசத்தில் தான் அந்த கடைசி பிரசங்கத்தை முடிச்சுட்டு தான் சாப்பிட்றது. அப்படியே தான். அதனால தான் வயிறே கெட்டு போச்சு. வயிற்றில் பலவீனம் வந்ததுன்னு காரணமே அதான். ஏன்னா அப்படி ஒரு அதை கஷ்டமாக்கி வச்சிருந்தாங்க. வேதம் சொல்லுது, வரங்களை விரும்புங்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அந்த அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம், அதை விரும்பு, ஜெபம் பண்ணு. அதை சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ரோமர் 1 பவுல் சொல்றான். 2 தீமோத்தேயு 1 பவுல் சொல்றான், உன் மீது நான் கை வைத்த போது உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. இப்ப தேவ மனிதர்கள் கைகளை வைக்கும் போது வரம் உண்டாகுது. நிச்சயமா அதுக்காக தேவ மனிதர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். சகோன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள், ரெவரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் தான் தலையில கை வச்சு எனக்கு பல தடவை ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள இருந்த சில கிருபைகள் கொஞ்சம் எனக்குள்ள இறங்கியிருக்கு. அது நான் வந்து அதை நான் உணர்றேன். அதனால நானும் என்ன நினைச்சேன்னா, எவ்வளவு வரங்களை மற்றவர்களுக்கு மரங்களுக்குள்ள நடத்தணும், மற்றவங்களை இந்த காரியங்கள், ஆர்டினேஷன், இறையியல் சான்றிதழ் பெறுகிற காரியம், இதுக்குள்ள சட்ட வழி நடத்துதல், அந்த மாதிரிலாம் அவங்கள நம்ம வழி நடத்தணும். சரி. ஏன்னா ஊழியக்காரங்க நல்லா ஊழியம் செய்யறாங்க, சட்டத்தை பத்தி அவங்களுக்கு வெளிப்படையும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனா பயப்படுறாங்க. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கே பயப்படுறாங்க. ஆமா. இப்போ அதனால இப்போ வந்து இப்போ நான் என்னை பேராயரா வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம்னா, இந்த மனுஷன் தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் போவான். ஏன்னா என்னை விட பெரியவங்களா இருக்காங்க இந்த பேராயத்துல, என்னை விட பெரியவங்க, உலக புகழ் பெற்ற ஊழியக்காரங்க, பொருளாதாரத்துல பல மடங்கு பெரியவங்க, வயசுல அனுபவத்துல பெரியவங்களாம் நம்ம பேராயத்துல இருக்காங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்க, இவன் இந்த ஆளு தான் தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் போவான், இந்த ஆளு கோர்ட்டுக்கு தைரியமா போவான், எதனாலும் ஃபேஸ் பண்ணுவான் இவன், அதனால இந்த மாதிரி ஆளு தான் நமக்கு தேவை, அதனால இவர் இருக்கட்டும் அப்படின்னு தான் வச்சாங்க. சரிங்க. இது ஏன்னா இது நம்மளது வந்து ஒரு டீம் ஒர்க்கு தான். அதனால மற்றவர்களை உற்சாகப்படுத்துறதுனால, நான் மற்றவங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, மற்றவங்களை நம்ம தூக்கி விடுறதுனால நம்ம கீழே போகவே மாட்டோம். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா,
நீ உனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை உருவாக்கினா நீ ஆவிக்குரிய தகப்பன் ஆயிடுற. நிச்சயமா. அப்போ அந்த பிள்ளைகள் இன்னும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெடுத்தெடுத்தா நீ ஆவிக்குரிய தாத்தாவாயிடுற. உன் நிலைமை உயர்ந்துகிட்டு போதே ஒழிய தாழ்ந்து போக நீ தாழ்ந்து போக மாட்டேன். நிச்சயமா. ஏன்னா பிள்ளைங்க வந்து அதுக்காக நம்ம வந்து நம்ம மூலம் நடத்தப்பட்டவங்கள நம்ம அடிமையா நினைக்கக்கூடாது. அங்க அந்த தவறை பண்ணக்கூடாது. இவன் என் மூலம் ரசிக்கப்பட்டான், இவன் என் மூலம் தான் நான் தான் நடத்தினேன், எனக்கு அடிமையா இருக்கணும்னு என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு நினைச்சா அது தப்பாயிரும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு கருவி தான், கர்த்தா அவர் தான். நம்மள ஒரு கருவியா பயன்படுத்தி சிலருக்கு சில காரியங்களை ஆண்டவர் செய்யலாம். அதுக்காக நம்ம வந்து அவங்கள கட்டுப்படுத்தணும், அவங்க நமக்கு அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறது அதுவும் தவறு. சில நேரம் சொந்த பெற்றோரே இப்படி நினைச்சிடுறாங்கல்ல, நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் அங்கே வேலை வாங்கி கொடுத்தேன். உண்மைதான், அம்மா அப்பா தியாகம் பண்ணது, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் ஆளாக்கினதெல்லாம் நிச்சயமா மறக்க முடியாது. அதுக்காக பிள்ளைகள் வந்து கல்யாணம் கட்டின பிறகு அடிமையா இருக்கணும், மனைவியை நேசிக்கக்கூடாது, பெற்றோரை தான் நேசிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி சில நேரங்களில் ஊழியக்காரங்களும் நினைச்சிடறாங்க, நான் என்னாலதான் நீ ரட்சிக்கப்பட்ட, நான் தான் உனக்கு ஞானசானம் கொடுத்தேன், நான் தான் உன்னை அபிஷேகத்துக்குள்ள நடத்தினேன், நீ உயிரோடு இருக்கிறதே என்னாலதான், நான் ஜெபம் பண்ணி தான் உனக்கு விடுதலை கிடைச்சது, சுகம் கிடைச்சது, அப்படி சொல்றாங்க நிறைய பேர். ஆமா, அப்படி நினைக்கிறாங்க. சொல்லாட்டா கூட எதிர்பார்க்காங்க. அப்ப எதிர்பார்ப்பு நடக்கலாம், ஏமாந்துடுறாங்க, பங்க் ஆயிடுறாங்க, அப்படியே உட்காந்துடுறாங்க, சோர்ந்துடுறாங்க. நான் உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணி அவன் செத்துருக்கணும், நான் என்னாலதான் உயிரோட இருக்கான், ஆனா ஒரு நன்றி இல்லை. என்ன நன்றி இல்லை நம்ம சொல்ல முடியாது, அவங்க உள்ளுக்குள்ள நன்றியா இருக்கலாம். ஆனா சந்தர்ப்பம் வரும்போது தான் நமக்கு தெரியும். இப்ப நிக்கோதேமுவும் அதே மாதிரி அரிமத்தியா யோசேப்பும் அந்தரங்க சீஷர்களா இருந்தார்கள்னு வேதத்துல போட்டிருக்கு, பார்த்துருக்கோம். இப்ப இயேசுநாதரை அவங்க அதோட ஒரு தடவை பார்த்தாங்க. அரிமத்தியா யோசேப்பு கூட இயேசுவை சந்திச்சதா வேதத்துல பதிவு இல்லை. ஆனா நிக்கோதேமும் இயேசு ஒரு ராத்திரி ரகசியமா வந்து சந்திச்சான். ராத்திரி அவன் ஒருத்தனுக்காக, இயேசுநாதர் வந்து லட்சக்கணக்கானவருக்கு பிரசங்கம் பண்றவர், அவன் அவன் ஒருத்தனுக்காக ராத்திரியெல்லாம் கண் விழிச்சு பைபிள் ஸ்டடி எடுத்தார், ஒரு ஆளுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தார். அவங்க வந்து அதுக்கப்புறம் இயேசுநாதரை அறிக்கை செய்யலை, ஏன்னா அறிக்கையிட்டா ஆலயத்தை விட்டு புறம்பாக்கிடுவாங்க, ஊரை விட்டு புறம்பாக்கிடுவாங்க. அவங்க பதவிகளில் இருந்தாங்க. அப்போ நிச்சயமா வேற ஒருத்தர் அந்த இடத்துல இருந்தா நிச்சயமா வேதனைப்பட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் அவரை கைது பண்ணும்போது கூட வந்து அவங்க உதவி செய்யல, அவரை சிலுவையில் அறையிற வரைக்கும் உதவி செய்யல. ஆனா எப்போ வந்து உதவி பண்ணாங்க, அநாத பணமா தான் இருக்காரு அவர். கிட்டத்தட்ட அந்த வார்த்தையை சொல்றது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டவர் வந்து இப்போ வந்து எல்லாம் பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க, ஆண்கள்லாம் ஓடிட்டாங்க. ஏன்னா அவங்களையும் கைது பண்ணி அவங்களையும் கொன்னுருவாங்கன்னு பயந்து ஓடிட்டாங்க. இப்போ இயேசுநாதரை அடக்கம் பண்ண யாரும் இல்லை. இப்போ வந்து அந்த நேரத்துல தான் இந்த அரிமத்தியா யோசேப்பு உள்ள வர, இந்த நிக்கோதேமு அரிமத்தியா யோசேப்பு தான் போய் பிலாத்துக்கிட்ட அனுமதி வாங்கலாம் அரசாங்கத்துக்கிட்ட அடக்கம் பண்றதுக்கு. தன்னுடைய சொந்த கல்லறையில கொண்டு போய் வைக்கிறார். அப்படி வைக்க மாட்டாங்க. ஒரு கல்லறைன்றது அவங்க குடும்பத்துக்கானது தான், யூதா பாரம்பரியம். அந்த குடும்பத்தார் மட்டும் தான் வைப்பாங்க. புதிய கல்லறை, தன்னுடைய குடும்பத்துக்காக வெட்டப்பட்ட கல்லறை, அதுல கொண்டு இயேசு வைக்கிறான். அவன் நிக்கோதேமு அவன் வாங்கின அந்த வாசனை திரவியத்தை நீங்க கணக்கு போட்டு பார்த்தா லட்சக்கணக்கில் வருது. இயேசுநாதருடைய அடக்கம் எப்படி நடந்துச்சுன்னா ஒரு ராஜாவின் அடக்கம் மாதிரி நடந்திருக்கு. அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தாருன்னு போட்டிருக்கு. அவர் ஒரு ஐஸ்வர்யவானுடைய அடக்கம் மாதிரி நடந்துச்சு. ஏன்னா அப்போ வெளியே வந்துட்டாங்க. அதனால இப்போ வந்து நாம வந்து மற்றவங்களுக்கு எவ்வளவு அவங்கள உற்சாகப்படுத்தணுமோ, எவ்வளவு கற்றுக் கொடுக்கணுமோ, எவ்வளவு தூக்கி விடணுமோ அவங்க அதை செய்யணும். ஊழியத்தில் மட்டும்தான் இல்லை, ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாத்துலேயுமே, தொழிலில், வேலையில், படிப்பில், பிற காரியங்களில் அது ஒரு நாள் வீணாக போகாது. கர்த்தர் அதுக்கு நமக்கு உதவி பலன் கொடுப்பார். அவங்களும் வந்து சிலர் வேணா அப்படி நம்மளை மறந்து போகலாம். சிலர் வந்து நன்மைக்கு தீமை செய்கிறவங்க இருக்காங்க. அது வந்து ஏதாவது ஒரு 100 அல்லது 1000 ஒருத்தர் தான், ஒரு யூதாஸ் தான். என்ன சிலர் வந்து நன்றி மறக்கலாம். 10 குஷ்டரோகியில 9 குஷ்டரோகி வரல, அவன் அப்போதைக்கு வரலையே தவிர பின்னால நிச்சயமா அவன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. பின்னால ஆண்டவரை அவன் வந்து ஏற்றுக்கொள்ளாமலாம் இருந்திருப்பான். அதுக்கு பின்னால என்ன நடந்தா உடனே அவன் வந்து ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்தல. சிலர் அப்படி இந்த 9 குஷ்டரோகிகள் போல இருக்கலாம். சிலர் இந்த கஷ்ட நேரத்துல ஓடி போயிடலாம், நமக்கு அந்த கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு ஓடி போயிடலாம். அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நான் ஒரு கருத்தை உங்களுக்கு இப்போ உங்களை உற்சாகப்படுத்தினதுல எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா. அதனால வந்து அதனால நான் ஒன்றும் கீழே போயிடல, இல்லை என்னுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடல, இல்லை என்ன. அதனால நீங்க வந்து என்னை பத்தி உங்களுக்கு ஒரு அன்பும் மதிப்பும் கூடி இருக்க தவிர
நிச்சயம். நமக்கு இவ்வளவு உற்சாகத்தை கொடுத்தாருன்னு அவருக்கு தெரியுது எனக்கு தான் தெரியும்னு நீங்க ஒரு நாள் நினைக்கல. அப்படி யாரும் நினைக்கவும் மாட்டாங்க இல்லையா? இப்போ ஊக்கப்படுத்தலுங்கிறது வந்து அது ஒரு ஊழியம் தானேங்கய்யா. ஒருத்தர் தட்டி எழுப்பி அவங்கள அடுத்த லெவலுக்கு நம்ம வளர்த்து கொண்டு போது அது ஒரு பெரிய ஊழியம் தான். ஆமா, பர்னபா வந்து இல்லைன்னா பவுலே கிடையாது. இல்லை இல்லை இல்லையா? பர்னபா தான் பவுலையே உருவாக்கணும். ஆரம்பத்தில் பர்னபாவன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட இடத்துக்கு போது மாறியது. அப்பவும் வருத்தப்படலை. ஆமா, அதனால அதுதான் என்னுடைய ஒரு நான் அதை தான் நம்புறேன், அதை தான் நான் கடைப்பிடிக்கிறேன். அதனால தான் இது வந்து நானே வந்துட்டு இருக்கிறேன் யூடியூப்ல. அதனால மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்கள் பிள்ளைகளும் வந்தா அவங்களுடைய சாட்சிகளும் அவங்களுடைய அனுபவங்களும் மக்களுக்கு ஆசீர்வாதமாகட்டும் என்கிற நோக்கத்தில் இதை செஞ்சோம். சரிங்க. நீங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்து பங்கெடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களையும் உங்கள் மனைவியையும் அந்த நீங்கள் வளர்த்த பிள்ளைகளையும் சேர்த்தா 5 பேர் இல்லையா? 5 பேர். ஆமாம், அப்படி பார்த்தா 3 மகள்கள் 2 மகன்கள். ஆமாம், இப்படி 7 கிளை சபைகள். ஆமாம், உங்களுடைய 5000 ஸ்தாபனம் எல்லாவற்றையும் ஆண்டவர், நீங்கள் ஏபிசிடி எங்கள் பிசிஐக்கும் ஒரு பெரிய உதவியா அதுலேயும் அந்த டீம்லேயும் இருக்கீங்க. அதற்காகவும் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த நிகழ்ச்சியை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வந்ததற்காக ரொம்ப நன்றி. நன்றி.